हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुस्वामिनः जय। जगद्गुरु शंकराचार्य स्वामिनः जय। बोल पुंडलीक वरदा हरि विठल। जय वीरांजनेय स्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्रा। येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितः ज्ञानमयः प्रदीपः। कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वा रिपून्। कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथो निधिं। कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं। कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिम्। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां। नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। मातर्मे मधुकैटभग्निमहिषप्राणापहारोद्यमे हेळानिर्मितधूम्रलोचनवधे। हे चण्डमुण्डार्दिनी निःशेषीकृतरक्तबीजदनुजे नित्ये निशुम्भापहे शुम्भध्वंसिनि संहराशु दुरितं। दुर्गे नमस्तेऽम्बिके। सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुगां। पाणिभ्यामणिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम्। सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसिते क्षणां सशरचापपाशाङ्कुशाम्। अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकां। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं। वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। नमः पार्वतीपतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
உமாபதி, பசுபதி அப்படின்னு பலவிதமான வஸ்துக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பூலோகத்துக்கு தான் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். அதுலேயும் விசேஷமாக பாரத தேசத்திற்கு, அதிலேயும் தென் திசை, அதிலேயும் தமிழ் பேசக்கூடிய பிரதேசம், தமிழர்கள் பரமேஸ்வரன் யார் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணார் பரமேஸ்வரன். ஏன்னா பரமேஸ்வரனை தமிழகத்தில் தெரியாதவா கிடையாது, ஆனால் புரியாதவா பல பேர். தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. குடும்பத்தில் உள்ள அத்தனை பந்துக்களையும் நமக்கு தெரியும், ஆனால் அந்த புரிதல் இருந்துடுத்தோன்னா பிரச்சனையே வராது, சண்டைங்கிறதே இருக்கவே இருக்காது. இவனை பற்றி எனக்கு நன்னா தெரியும், ஒன்று அவன் நல்லவன்னு தெரிஞ்சுட்டாக்க சண்டை வர போகிறதில்லை, அவன் துஷ்டன்னு தீர்மானம் பண்ணால் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, அதனால் சண்டை போட போகிறதில்லை. அப்போ ரெண்டும் கெட்டானா நடுப்புற நின்றுட்டு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் நம்ம அத்தனை பேருமே அதுக்கு முண்டி அடிச்சுன்னு போட்டி போடுறோம், சண்டை போடுறோம். அவன் அப்படித்தான் தெரிஞ்சும் அவன் வேணும்னு நினைக்கிறான், அதனால சண்டை போட்டுன்னு இருக்கான். அப்போது பரமேஸ்வரனை தெரியாதவா தமிழகத்தில் யாருமே கிடையாது. பரமேஸ்வரனை அத்தனை பேரும் புரிஞ்சுடணும்னு நினைச்சார் பரமேஸ்வரன். அதுக்கு ஏதான ஒரு வழி வேணுமே. எந்த விஷயத்தையுமே ஒருத்தர் சொல்கிறான்னு சொன்னால் முதல்ல அவளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், அவளுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் இருக்கிறவன் எந்த விஷயத்தில் அவனுக்கு புரிதல் இருக்கோ அந்த விஷயத்தை பற்றி சொல்ல கேட்கணும். அப்போ தான் கேட்குறவா யாருக்கும் சந்தேகம் வராமல் புரியும். அதனால் பரமேஸ்வரன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். கைலாசத்துலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சா சரியாக இருக்கும். ஏன்னா பரமேஸ்வரன் நேராக அங்கே பார்க்குறா, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யோகிகள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா, குருமார்கள் அத்தனை பேரும் பார்க்குறா. யாரெல்லாம் பரமேஸ்வரனை உபாசனை பண்ணுறாளோ அத்தனை பேரும் பார்க்குறா. விசேஷிய இப்போ துலா மாதம் யாரெல்லாம் நம்ம மாயோரத்தில் ஸ்நானம் பண்ணுறாலோ அத்தனை பேருக்கும் கைலாசம்னு சொல்லியிருக்கு. அப்போது அத்தனை பேர் யாரெல்லாம் அங்கே காவேரி ஸ்நானம் பண்ணாலோ அவள் எல்லாரும் அங்கே இருக்கா, கைலாசத்தில் பார்த்துட்டு இருக்கா பரமேஸ்வரனை. ரொம்ப விசேஷமான மாதம் இந்த துலா மாதம். இந்த மாதத்துக்கு துலான்னு ஒரு பேர் உண்டு. எடை போட்டு பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதத்தில் மேக்சிமம் பார்த்தோன்னா கால வேளையும் சாயந்தர வேளையும், அதாவது சூரியன் இருக்கக்கூடிய நேரமும் சூரியன் அஸ்தமிச்சிருக்கக்கூடிய நேரமும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்கும். அதனால இந்த மாதத்துக்கு துலான்னு ஒரு பேர். இதுவும் ஒரு காரணம் துலான்னு பேர் வந்ததுக்கு. அது அப்படியே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம எல்லா விதமான பலன்களுக்குமே நம்ம புரிஞ்சுக்கலாம். துலா மாதத்தில் ஒரு காரியம் பண்ணோம்னு சொன்னால் அதனுடைய பலன் எப்படி ஒரு துலாக்கோலில் நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க அது சாட்சாத்தா அளவு தப்பாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பலன் சொல்லியிருக்கு ஒரு தர்மத்துக்குன்னு சொன்னால் அதை துலா மாதத்தில் பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பலன் கிடச்சிரும்னு. காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா நிறையா பேர் துலா மாதம். கீழே கைலாசத்துலேயும் கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு. ஒரு சமயம் நிறைய பேர் வந்துட்டாலாம் துலா கட்டத்துக்கு ஸ்நானத்துக்கு மாயவரத்தில். அப்போ பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து கேட்டாலாம், ஆமாம் இத்தனை பேர் வந்துட்டு இருக்காளே ஸ்நானத்துக்கு, இத்தனை பேருக்கு நீங்கள் கைலாசம் கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ தெரியாது, பின்னாடி நமக்கு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக போயிடுமே, கைலாசத்தில் சரியாக வருமா? ஏன்னா கைலாசம் கொடுத்துட்டானா அப்படியே தூக்கின்னு வரப்போறா,
அவள் வாழ்ந்து ஒவ்வொருத்தராக தானே காலம் முடிஞ்சு தானே வரப்போகிறா. பின்னாடியை பற்றி யோசிக்கணும். யாரெல்லாம் பொறுப்பான ஸ்தானத்தில் இருக்காளோ இப்போ நம்ம இந்த காரியத்தை ஆரம்பிச்சுறதுனால இப்போ நமக்கு திருப்தியாக எடுத்துங்கிறதுக்காக பண்ணிடக்கூடாது. பின்னாடி என்ன நடக்கும், நம்மளுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும், நம்மளுடைய இடத்தினுடைய சௌகரியம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். அதனால் பார்வதி தேவி பரமேஸ்வரன்ட்ட கேட்டாலாம், இத்தனை பேர் வந்துடுறாளே, இத்தனை பேர் கைலாசத்துக்கு வந்தால் என்ன ஆறுது? இல்லை அத்தனை பேர் வரமாட்டான்னாராம் பரமேஸ்வரன். என்ன சொல்கிறேன், அங்கே தான் காவேரி ஸ்நானம் பண்ணால் தான் பலன் உண்டே. துலா காவேரி கட்டத்தில் ஸ்நானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவளுக்கு தான் கைலாசம் உண்டாச்சே. அதுவும் கடமுகம் வடமுகம்லாம் ரொம்ப விசேஷங்க. அதெல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக கைலாசம் கிடச்சிட்டுமே. நீங்கள் என்ன இத்தனை பேர் வரமாட்டான்னு சொல்கிறேன். சரி வா போவோம், உனக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் வான்னு கீழே போனார். அத்தனை பேர் இருக்கா. ஒரு கிழவன் கழுவி வேஷத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்து மாயவரத்தில் இறங்குறா அந்த துலா காவேரி கட்ட இடத்துலையே. அப்போ அவர் சொன்னாராம், நான் கீழே விழுற மாதிரி நதியில் விழுந்துடுறேன் காவேரியில், பாப்பமே இல்லாதவா தான் என்னை காப்பாற்றணும்னு நீ கத்தனம், அத்தனை பேரும் காப்பாற்ற முயற்சி பண்ண போது அப்படின்னு பார்வதிக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பரமேஸ்வரன் அந்த கிழவர் வேஷத்தில் இருக்கக்கூடியவர் நதி அடிச்சுன்னு போகிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தார். காவேரியில் குதிச்சுவிட்டு எல்லாரும் காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு கத்தினா பார்வதி தேவி. உடனே அத்தனை பேர் குதிக்க போனால், ஒரு 100 பேர் குதிக்க போனால், இருங்கோ எல்லாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது, பாப்பமே இல்லாதவாளை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னா 100 பேரும் பின்னாடி வந்துட்டானே. ஒருத்தனை கூட நம்பிக்கை இல்லை, நான் பாபி இல்லைன்னு ஒருத்தரான நம்பிக்கை இல்லை. ஏதான ஒரு பாவம் அவனுக்கு புண்ணியம் பண்ணவா போனோன்னு சொல்லியிருந்தா கூட இறங்கியிருப்பா, ஏதானு ஒன்று தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பா நம்ம இந்த புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் பாவம் பண்ணாதவான்னு உடனே பண்ண பாவம் மொத்தமும் நினைவுக்கு வருது. 100 பேரை நவுந்துட்டா. அப்போ ஓரமாக ஒருத்தன் அந்த மாயவரத்துக்காரா அத்தனை பேராலையும் பாபி பாபின்னு திட்டப்படக்கூடிய ஒருத்தன் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தானா. காவேரியில் குளிக்கிறதே கிடையாது அவன். அந்த அளவுக்கு காவேரி கரையிலே இருந்தாலும் குளிக்க மாட்டான். அந்த க்ஷேத்திர பாபிகள்னு சில பேர் இருப்பான். அந்த மாதிரி எதிராதே இத்தனை பேர் வெளியூர்லேருந்து வந்து ஸ்நானம் பண்ணிட்டுருக்கானே, நம்மளே இறங்கி ஸ்நானம் பண்ணுவோம், அதெல்லாம் அவனுக்கு தோணலை. அவன் பாட்டில் அப்பேற்பட்ட பாபி கட்டன்னு அங்கேருந்து எழுந்து வந்தான். இத்தனை 100 பேர் காப்பாற்றாததை பார்த்தான். குடுன்னு இறங்கினா காவேரியில் குதிச்சா, நேராக போனால் நீச்சி போனால் காப்பாற்றிட்டு வந்துட்டான். அவனே இந்த அம்மா கேட்டா, ஏமா இப்படி போய் சொன்னேன், பாவம் பண்ணாதவாளை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னேன், அவன் போய் காப்பாற்றிட்டு வந்துட்டான், அப்போ அவன் பாவம் பண்ணலையா இருக்கும் அப்படின்னா பார்வதி தேவி. அது எந்தம்மா பாவம் பண்ணாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது எதுவும் இந்த அம்மா சொல்லிவிடுத்தோம், முதல்ல அவனை போய் கேட்போனா அவன்கிட்ட போய் பிடிச்சி, ஏன்டா போனேன், எந்த தைரியத்தில் போனேன், நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பேன்னு இந்த ஊருக்கே தெரியும், நீ எந்த தைரியத்தில் போனேன்னா, நான் தான் துலா மாதத்தில் இன்னைக்கு வந்து நான் ஸ்நானம் பண்ணிட்டேனே காவேரியில், குதிச்ச போதே எனக்கு எல்லா பாவமும் போயிடுது, அப்போ நான் பாவம் இல்லாதவன், அதனால் போய் காப்பாற்றிட்டு வந்துட்டேன் நானும். பரமேஸ்வரர் சொன்னாராம், இவன் ஒருத்தனுக்கு தான் கைலாசம் சொன்னாராம். நம்பிக்கை ரொம்ப அவசியம். சனாதன தர்மத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்யறோங்கிறது விஷயம் கிடையாது, நம்ம மனசில் என்ன நினச்சின்னு செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்டதான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம், துலா மாதம். அப்போ கைலாசத்தில் அத்தனை பேர் வந்திருக்கா, அத்தனை கூட்டம் இருக்கு, அத்தனை பேரும் பரமேஸ்வரன் நன்னா பார்த்துட்டு இருக்கா. இதில் ஒருத்தரை கீழே அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணார் பரமேஸ்வரன். கீழே அனுப்பி அங்கே போய் நம்ம சொல்லக்கூடியதான இந்த தமிழகத்தில் தென் திசையில் நம்ம யாருன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறார் பரமேஸ்வரன். அப்போது ஒருத்தருக்கு கீழே தமிழகத்துக்கு போனோன்னு ஆசை வந்துதான். எப்பேற்பட்ட இடத்துலேருந்து நமக்கெல்லாம் கைலாசம் போகணுன்னு ஆசை வந்ததுன்னா ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பார்த்ததில்லை, இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வேறு. அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அதில் ஒரு ஆசை, கைலாசத்துக்கு போனோம் அது சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் கைலாசத்தில் இருக்கிறவருக்கு கீழே வரணும்னு ஆசை வந்துதான். எப்பேற்பட்ட கைலாசம்னா, ஸ்ரூயதேஹி மகாசைலா ஸ்மரணாதகநாசனஹ சித்தசாரண கந்தர்வே முனிகோடி நிஷேவிதஹ. நினைச்சாலே அத்தனை பாபத்தையும் போக்கக்கூடியதான ஒரு மலை கைலாசம் அப்படின்னு நினச்சோன்னா போகிறோம், அடுத்த நிமிஷம் அத்தனை பாவமும் போயிடும் நம்மளை விட்டு. சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள்
கோடிக்கணக்கில் முனிவர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்து மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு மலை. அதை விட விசேஷம், யத்ர சர்வேஸ்வர ஸ்ரீமானி சம்பு ஆகாசமத்யகः ஸ்கந்த விக்னேஷ சஹிதா சஹதேவ்யாகிலாம்பயா. அடிமொடி காணவனா அண்ணாமலையோனேன்னு சொல்லக்கூடியதான அந்த பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் எந்த இடத்துல ஸ்ரீமானுங்கிறார். விசேஷமான பதம். திருமூலர் கதை ஆரம்பித்தோடனே பொதுவாக பரமேஸ்வரனை ஸ்ரீயப்பதின்னு சொல்கிறதில்ல, அது உமாபதின்னு தான் சொல்கிற வழக்கம். ஆனாலும் இந்த இடத்துல ஸ்ரீமானு அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நிறையா மந்திரங்கள் இருக்குது இந்த லோகத்தில். கானாபத்தியத்துக்கு கணேச மந்திரம் இருக்குது, சுப்பிரமணிய மந்திரம் இருக்குது, ருத்ர மந்திரம் இருக்குது. அம்பாளுக்கு மந்திரங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை மந்திரங்களுக்கு சப்த கோட்டி மகாமந்திரம் சித்த விப்ரமகாரகம். 7 கோடி மகாமந்திரம் இருக்கான். அத்தனையும் வச்சுட்டா என்னடா பித்தம் பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும்னா அதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஆசிரியிக்கிறதுங்கிறது ரொம்ப தேவைப்பட்டதுன்னா போனால் போகிறதுன்னு ஆசிரியிக்கலாம். பரமேஸ்வரன் இருக்கும்போது அந்நிதெய்வ உபாசனை எதுக்கு? சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாக க்ஷுத்ர பலதாக நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத் கிருத பலம். ஆயிரக்கணக்கில் தெய்வம்னு பேர் வச்சுன்னு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் க்ஷுத்ர பலதாக, எனக்கு பசி வரக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது, மூப்பு வரக்கூடாது அப்படின்னு ஏதோ சின்ன சின்ன பலன்களை கொடுக்கக்கூடியதான தெய்வங்கள். எனக்கு அடுத்த ஜென்மாவே வரப்படாதுங்கிற பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரன் கிட்ட இருக்கும்போது மீதி மந்திரங்களை உபதேசித்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? அப்படி ஏதோ ஒன்றை சொல்ல வந்த மந்திரம்னு இல்லாமல் அதுக்கு பேரே திருமந்திரம்னு பேர். திருமூலர் சொன்னதுக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்ல வந்த மந்திரம், அதனால அது திருமந்திரன் பேர். அந்த திருமந்திரம் சொல்ல போகிற திருமூலருடைய கதையை ஆரம்பிக்கும் போது இந்த மந்திரம் இவனுக்கு கிடச்சிதேன்னு இவருக்கு தோணிட்டு அதனால ஸ்ரீமானுன்னுட்டார். பரமேஸ்வரனையே சர்வேஸ்வரஹா ஸ்ரீமானு அப்பேற்பட்ட திருமந்திரங்கிற பெரிய சொத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் சம்புகு ஆகாச மத்தியகா. நம்ம சிதம்பரத்து மாதிரி ஆகாசஸ்தலம்னு சொல்கிறோம். நம்ம அதை இடைவெளி, ஆகாசம்னு சொன்னால் இடைவெளின்னு அர்த்தம். ஒரு இடைவெளின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் பரமேஸ்வரன் இருப்பார், ஒரு அணுக்குள்ளையும் இருப்பார் சுவாமி. ஒரு பானை இருக்குது, பானைக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு காலியான ஒரு பானை இருக்குது. அப்போ பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேள்வி கேட்டால் அங்கேயும் இடைவெளிங்கிறது இருக்கும், காற்றுங்கிறது இருக்கும். அப்படி யார் ஒருத்தர் சர்வபூதத்திலையும் அந்த பிரவிஷ்டனாக இருக்கானோ அப்பேற்பட்ட ஆகாச ரூபியாக இருக்கக்கூடிய பகவான் எந்த இடத்துல இருக்காரோ, இது இந்த மாதிரி ஆகாச ரூபியாக இருக்காரோ அப்படின்னா அப்படிலாம் இல்லையா, ஸ்கந்த விக்னேஷ சகிதா முருகப்பெருமானோட பிள்ளையாரோட சேர்ந்து அதையும் மேலே சக தேவியா அகிலாம்பயா, அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லக்கூடியதான எல்லா லோகத்துக்கும் அம்மாவாக இருக்கக்கூடியதான அந்த உமையவளோட சேர்ந்து அங்கே காட்சி கொடுத்துட்டு இருக்காராம் கைலாச சிகரத்தில். அங்கே இருந்துட்டு இருக்கார் ஒருத்தர், அவருக்கு ஆசை வருது. யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு சொன்னாக்க, அந்தி இளம் பிறை கண்ணி அன்னலார் கைலையினில் முந்தை நிகழ் கோவிலுக்கு முதல் பெரு நாயகம் ஆகி. இந்த லோகத்திலேயே முதல்ல வந்த கோவில் அப்படின்னு சொன்னால் கைலாசம்தான். அங்கே தான் நமக்கு கோவில்னு ஒன்று இருக்குது. அதுவும் இவர் சொல்லும்போது எல்லா கோவிலுக்கும் பெரிய நாயகம் ஆகி அப்படிங்கிறார். மீதி தெய்வங்களுக்கும் கோவில்களுக்கும் சிரேஷ்டமாக ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அது அங்கே தான். அப்படி என்னங்க விசேஷம்னா, இந்திரன் மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறி அருளும். இந்திரன்னு சொல்கிறோம், மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம், பிரம்மான்னு சொல்கிறோம். அத்தனை பேருக்கும் தர்மம்னு ஒன்று உண்டு. அந்த தர்மத்துப்படி தான் அவள் இருக்கணுங்கிறது சாஸ்திரம்.
எப்படி பீஷாஸ்மாத்வாத பவத்தேன்னு சொல்கிற மாதிரி காத்தாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பகவானுடைய பயத்தினால இயங்கின்னு இருக்கா. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இருக்கக்கூடியதான இடம் இல்லையா அது? அதனால மால் அயன் இந்த சிருஷ்டி ஸ்திதின்னு செய்யக்கூடியதான இந்த 2 கர்மாவை செஞ்சுட்டு இருக்கிற அவளால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகத்தை காப்பாற்றக்கூடியதான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிற தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன், அவளுக்கும் இமைக்காம இருக்கக்கூடியவா, கண்ணை இமைக்கவே மாட்டா. அவளுக்கு நெறி அருளும், அவளுக்கு இன்னதுதான் தர்மம்னு சொல்லக்கூடியதான ஒருத்தர் இருக்காராம். நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர். நந்தின்னா பிறப்பிறப்பில்லாதவன் அர்த்தம். அவருடைய அனுகிரகம் பெற்ற நான்மறை யோகிகளில் ஒருத்தர். சேக்கிழார் அவ்வளோதான் சொல்லியிருக்கார். திருமூலருடைய முன்பிறவியை பற்றி ஒருத்தர், யோகிகளில் ஒருத்தர், அவருடைய கணக்கு அதோடு நிற்கிறது. அதுக்கப்புறம் குரு பரம்பரையில் வரும்போது அவருக்கு சுந்தரர்னு பேர். அவரை நந்திதேவர் நாதன்னு அழைச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த யோகிகளில் ஒருத்தராக இருந்தவர் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவராக இருந்தார்னு சொன்னால், மற்றவர் தாம் அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார். அணிமா லகிமா முதலிய பெரிய பெரிய சித்திகள் அத்தனையும் உண்டா அவருக்கு. கொற்றவனார் திருக்கைலை மலை நின்றும் குரு முனிபால் உற்றது ஒரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு. கைலாசத்திலேருந்து இந்த பெருமையெல்லாம் கொண்ட கைலாசத்திலேருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னு சொன்னால், அதை விட ஒரு விஷயத்து மேலே அவருக்கு ஆசை இருக்கணும். என்னடா ஆசை வந்ததுன்னு சொன்னால், இவர் க்ஷேத்ராடனம் போகிறது கிளம்பினார்ன்றார். சிவபக்த விலாசத்தில் க்ஷேத்ராடனம் போனார். க்ஷேத்ராடனம் எதுக்கு போனார்னு சேகரார் சொல்கிறார். அவருக்கு அகஸ்தியரை பார்க்கணுன்னு ஆசை வந்துருத்தான். அதனால் அங்கேருந்து கிளம்பினாருங்கிறார். குருமுனிபால் உற்றது ஒரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு. அந்த அகஸ்தியரை பார்த்து கொஞ்ச நாள் அவரோட இருக்கணும். ஏன்னா சிவபக்தால் அத்தனை பேரும் கைலாசத்தில் இருப்பா. கைலாசத்துக்கு வரத்துக்கு சக்தி இருந்தும் அந்த அளவுக்கு பக்தி இருந்தும் அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால நம்ம தமிழ்நாட்டை விட்டு போகாமல் இன்றளவும் இருந்துட்டு இருக்கார் அகஸ்தியர். இனி வரைக்கும் இருக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக உட்காந்துருக்கோம். இல்லைன்னா இது எங்கேயோ மேலே இருக்கும். இவா சொல்கிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்காது, தெற்கு தேஞ்சுதுன்னு. அது மேலே தான் நின்றுட்டுருக்கோம். அவர் தான் சமப்படுத்தி கொடுத்து நம்ம வாழறதுக்கே வழிவகை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார். அவரை பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சிவபக்தர் ஒரு சுவாமிக்கு பக்தனாக இருக்கோம்னு சொன்னால் என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம அப்பாக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், அம்மாக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோன்னு யாருக்காக இருக்கோமோ அவள் என்னை விட்டு போயிடுன்னு சொன்னால் கேட்டுருவோமோ? அதுதான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை. ஏன் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், உயிரை கூட கொடுப்பேன் அப்படிம்போம். ஆனால் பிரிஞ்சிருக்கேன்னு ஒத்துக்க மாட்டோம். அது அகஸ்தியர் செய்கிறாருன்னு எப்பேற்பட்ட தியாகம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் மேலே பிரியம் வச்சதுக்கே நம்மளால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னால், பரமேஸ்வரன்ட்டு அப்படி அளவில்லாத பிரியத்தை வச்சு ஒருத்தர் இந்த பக்கம் வந்தால் மொத்த தேவர் கூட்டத்துக்கு சமமாக இருக்கும். துலாமாசன் சொன்ன மாதிரி ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம், மொத்த தேவர்கள் முனிவர்கள் அது ரிஷிகள் அத்தனை பேர் ஒரு பக்கம் நின்னா ஒருத்தர் சமமாயிடுவார். பூமியை நேராக்க முடியும்னு சொன்னால் எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும், எவ்வளவு பக்தி பண்ணியிருக்கணும் பரமேஸ்வரன் இடத்துல. அப்போ அவர் அங்கே தனியாக இருக்காரே, பரமேஸ்வரனை பார்க்கறத காட்டிலும், கைலாசத்தில் பரமேஸ்வரனை பார்க்கறத காட்டிலும் இந்த பக்தரை பார்க்கறது தான் சிறப்புன்னு தோணித்தான் அந்த சுந்தரருங்கிற யோகிக்கு. அவரோட கொஞ்ச நாள் இப்போ இருந்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றமிழின் பொதிய மலை நன்னுதற்கு வழி கொண்டார். அவர் இருந்ததான அந்த பொதிய மலைன்னு சொல்லக்கூடியதான அந்த மலையை நோக்கி வரதுக்காக கிளம்பினார். இதை கிளம்பும்போதே சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் ஆகிடும். மேலே இருக்கா இல்லையா மகர்ஷிகள் அத்தனை பேரும், அவள் எல்லார்கிட்டையும் நான் போய் அகஸ்தியரை பார்க்க போகிறேன்னு சொன்னால் சரியாக வருமானு தெரியலேன்னுட்டு இவா எல்லாரும் என்ன பண்ணா, இந்த சுந்தரருங்கிற யோகி என்ன பண்ணார், நான் போய் க்ஷேத்ராடனம் போகிறேன்னு கிளம்பினாரா.
அவ அத்தனை பேரும் சொன்னாலாம், ந கைலாசாத் பரம் கிஞ்சித் பதமஸ்தி ந கம்யதாம். வா, கைலாசத்தை காட்டிலும் ஒரு பதம் ஒன்று, பெரிய பதம்னு ஒன்று இருக்காப்பா, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, போகாதேன்னாலாம். இந்த போகாதேன்னு சொல்லி கிளம்பும் போது என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இந்த ஒரு சரித்திரம் ஒரு உதாரணம் கூட. சித்தைரேவம் நிருத்தோபி ததஹ பிரஸ்தித ஏவ சஹா. சித்தர்கள் அத்தனை பேரும் இப்படி தடுத்த போதிலும் கூட அங்கேருந்து கிளம்பிட்டார். பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணிட்டே வரார். கேதாரம், கங்கா நதிக்கரை, நம்ம காஞ்சிபுரம், ஆச்சரியமான விஷயங்கள். மா தவறுகள் வாழும் காஞ்சின்னார் சேக்கிழார். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் தபஸ் பண்ணின்னு இருக்கக்கூடியவா நிறையா பேர் இருக்கக்கூடியதான காஞ்சிபுரம்னார். அப்பேற்பட்ட அந்த ஏகாம்பரேஸ்வர தரிசனம். அப்படி என்னென்ன க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் அவருக்கு போகணும்னு தோன்றதோ வரிசையாக ஒவ்வொரு க்ஷேத்திரங்களாக தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து புலியூருக்கு வந்திருக்கார். தடநிலை மாளிகை புலியூர் தன்னில் உறைந்து இறைஞ்சி போய் அடல் விடையின் மேல் வருவார். அமுது செய்ய அஞ்சாதே விடம் அளித்தது என கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். புலியூரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பினாராம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த வைகை நதி கடலை போய் சேராது. அதுக்கு ஆச்சரியமாக ஒரு காரணம் சொல்லுவாள். அது சாட்சாத்தா சுவாமி அனுகிரகம் பண்ணி வந்ததான ஒரு நதி. மதுரையில் குண்டோதரட கை வையின்னாராம். அவருடைய தாகத்தை தீக்கிறதுக்காக மீனாட்சி கல்யாணத்தும் போது அவர் கை வச்சதுனால வந்த நதிக்கு வைகைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாள். அந்த நதி கடலில் போய் சேராது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாள். ஏன்டா போய் சேராதுன்னா, அந்த வைகை நதிக்கு கோவமா கடல்கிட்ட. என்ன கோவம்னா, பரமேஸ்வரனுக்கு விஷம் கொடுத்துருத்தான். அது பாறைக்கடல் கடையும் போது விஷம் வந்ததுனால தானே சாப்பிட்டார். அது கடல் தான் அந்த விஷத்தை கொடுத்ததுங்கிறதுனால கோவமா அதை சேக்கிழாருக்கு எடுக்கிறார், நம்ம காவேரிக்கு எடுக்கிறார். காவேரியில் போய் எவ்வளவு தான் கடல் நீர் போய் சேர்ந்தாலும் கடல் நீர் ரொம்பறதோ இங்கானம். அந்த கடலுக்கும் காவேரி நீர் பொத்த மாட்டேங்கிறது. நம்மளும் அதை அணைக்கிறதாவும் இல்லை. அது காவேரியில் போயிட்டு சேர்ந்துட்டே இருக்கு தீர்த்தம். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இவர் போய் சேர்ந்துருந்தா கடல் ரொம்ப இருக்கணும் இல்லையா? ஏன்னா காவேரி எப்போதும் ஓடின்னு இருக்கக்கூடிய நதி. நடந்தாய் வாழின்னு சொல்லக்கூடியதாக எப்போதும் அது நடந்துனாலும் போயிட்டு இருக்கோம். ஒரு ஓரமாவான ஒரு ஓடை மாதிரி ஓடிண்டே இருக்கக்கூடிய நதியானது காவேரி. அப்படி தான் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அதனால் அப்படி 365 நாளும் கடலுக்குள்ளே போனாலும் கூட காவேரி என்ன பண்ணுவாலாம், கடலுக்கு பசி அடங்கப்படாதுன்னே நினச்சிப்பாலாம். ஏண்டான்னா இதே காரணம் தானா, சுவாமிக்கு விஷம் கொடுத்ததுனால நான் அவனை ரொப்ப மாட்டேன் அவன் வயத்தேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காவான் காவேரி. அப்பேற்பட்ட பக்தி உடைய காவேரி கரையை அடைஞ்சார். அந்த சுந்தரர் இருக்கக்கூடியதான அந்த யோகி அடைகிறார். அந்த காவேரியில் காவிரி நீர் பெருந்தீர்த்தம் கலந்து ஆடி கடந்து ஏறி ஆவின் அருங்கன்று உறையும் ஆவடு தன் துறை அணைந்து சேவில் வரும் பசுபதியார் செழுங்கோயில் வலம் வந்து மேவு பெருங்காதலினால் பணிந்து அங்கு விருப்பு உருவார். காவிரியில் நன்னா ஸ்நானம் பண்ணார். பெருந்தீர்த்தம் கலந்து ஆடி காவேரியில் ஸ்நானம் பண்ணி பார்த்தா அதனுடைய சந்தோஷமே வேற தான். அது ஒரு அம்மா மடியில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுகம். அதுக்குள்ளே இறங்கி அப்படி நிற்கும்போது வெளில வரத்துக்கு மனசையே வராது. அதனால மெனக்கட்டுன்னு கடந்து ஏறிங்கிறார் அவர். குளிச்சா மேலே வர வேண்டியதானே, மேலே வர்றது எதுக்கு தனியாக சொல்லணும்னா, காவேரியில் குளிக்கிறவன் கரை ஏறணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா. காவேரியில் குளித்தவன் அத்தனை பேரும் கரை ஏறிடுவான். ஆனால் கரை ஏறுறது ரொம்ப சிரமம். அதுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பான். அதனால என்ன சொன்னார், கடந்து ஏறி அந்த தீர்த்தத்தில் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏறி ஆவடுதுறை திருவாவடுதுறைன்னு சொல்லக்கூடியதான அந்த க்ஷேத்திரத்தில் உள்ளுக்குள்ளே பசுபதிநாதர்னு
பசுன்னு சொன்னா காளமாடு இத்தியாதி பசுமாடுகளுக்கு பதின்னு ஒரு அர்த்தம். பசுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் மொத்த பிராணிகளுக்குமே மனுஷாலையும் சேர்த்து மொத்த பிராணிகளுக்கும் சேர்த்து நாதன்னு அர்த்தம். அதனால ஒரு ஆவடுதுறை அப்படின்னு சொல்லும்போதே மொத்த பேருக்கும் தலைவர்னு ஆகி போச்சு அந்த ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமியை பசுபதியார் செழுங்கோயில் வலம் வந்து மேவு பெருங்காதலினால் பணிந்து அங்கே போய் அப்படி போய் ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம்னா தெரியும். திருவாவடுதுறையில் பிரம்மாண்டமான ஒரு பிராகாரம். அந்த பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணும்போதே நமக்கு மொத்த வியாதியும் போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பிரம்மாண்டமான கோவில், அது விசாலமாக அதை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெருசு பிராகாரமாக, அது என்ன மண்டபமானு நமக்கு தோணும். அவ்வளோ பெரிய பிராகாரம். அதை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்ததுனால மேவு பெருங்காதலினால் அந்த கோவில் மேலேயும் அந்த பரமேஸ்வரன் மேலேயும் அந்த காவேரி நதியின் மேலேயும் அவ்வளவு பெரிய ஒரு ஆசை வந்துடுத்தான் அவருக்கு. அந்த பக்தியினுடைய மேலிட்டால் என்ன பண்ணாராம், அங்கு விருப்பு உருவார். கொஞ்ச நாள் இங்கே இருப்போமே அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துதான். அங்கேயே தங்குறார். தங்கிறது மட்டும் இல்லை, நித்தியபடி போவார். சுவாமி காவேரியில் ஸ்நானம் பண்ணுவார், வருவார், சுவாமியை பார்ப்பார், பிரதட்சணம் பண்ணுவார், உட்காருவார். வேறு எந்த வேலையும் கிடையாது, இதுதான் வேலை. இப்படியே ஓடின்னு இருக்கு. அப்படி ஒரு நாள் என்னாச்சு, எப்போதும் போல் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு திடீர்னு ஒரு காட்சியை பார்க்குறார். அந்நிலைமை தானத்தை அகலாதது ஒரு கருத்து முன்னி எழும் குறிப்பினால் மூளும் ஆதரவு எய்த பின்னும் அகன்று ஏகுவார் பேணவரும் கோகுலங்கள் பொன்னி நதி கரை புறவில் புலம்புவன எதிர்கண்டார். அங்கேயே இருக்கணும், அங்கேயே இருக்கணும், அங்கேயே இருக்கணும்னு அவருக்கு ஆசை பெருகின்றே இருக்கு. இதை சுவாமியும் தெரிஞ்சிருந்தாராம். கிளம்பினது அகஸ்தியரை பார்க்க. என்னதுக்கு கிளம்புறேன்னு சொன்னதே க்ஷேத்ராடனம் பண்ணுறேன்னு. அப்போ இந்த 2 வேலைக்குள்ளே ஏதானும் ஒன்றை பார்த்துருக்கணும். ரெண்டும் இல்லாமல் திருவாவடுதுறை வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருந்துட்டா என்ன, அவ்வளோ பெரிய க்ஷேத்திரம் திருவாவடுதுறை. ஆச்சரியமான க்ஷேத்திரம், சுகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். இன்றளவும் அந்த கோவிலை பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக தான் போகும். என்ன ஒரு கோவில், என்ன ஒரு சுவாமி. அதனால் இங்கே இருந்துள்ளான்னு அவருக்கு தோன்றது. சரி, நித்தியம் போயிட்டு வந்துட்டு இருக்கார். இந்த எண்ணத்தை சுவாமி புரிஞ்சுட்டார். அதனால் அவருக்கு ஒரு காட்சி தென்பட்டது திடீர்னு. என்னடான்னா, பொன்னி நதி கரை புறவில். எந்த காவேரி மேலே அவர் ஆசைப்பட்டு இருக்காரோ, எந்த ஊர் மேலே ஆசைப்பட்டு இருக்காரோ, அந்த ஊர்லேயே அதே காவேரி கரையில் ஒரு கோகுலம். அந்த கோகுலம்னு சொல்கிற அளவுக்கு பெரிய மாட்டு கூட்டங்கள். திருவாவடுதுறை கேட்கலாமா, ஊர் பேர்லேயே ஆவ வச்சுன்னு இருக்கக்கூடியதான ஒரு ஊர். பெரிய ஒரு மாடு கூட்டம். புலம்புவன கண்டார்னார். அத்தனையும் ஒரு மாதிரி சத்தம் போட்டுருக்கான், புலம்பின்னு இருக்கு, ஒரே இறைச்சலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சப்தத்தை இதுக்கு முன்னாடி அவர் கேட்கல. திருவாவடுதுறையில் எங்கேயுமே கேட்கல. அதுவும் பசுமாடெல்லாம் சாதாரணமாக கூப்பிட்றதுக்கும் ஒரு காரண காரியமாக கூப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். மாடோட பழகினவாளுக்கு என்ன தெரியும். அதனால் அந்த மாடு எல்லா மாடும் சேர்ந்தா மாதிரி கத்துறது, அது நன்னா புலம்புறதுன்னு தெரிஞ்சுட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், அந்தனர்த்தம் சாத்தனூர் மெய்ப்பார் குடி தோன்றி முந்தை முறை நிறை மெய்ப்பான் மூலன் எனும் பெயருடையான் வந்து தனி மெய்க்கின்றான் வினைமால வாழ்நாளை வெந்தொழில் வல்விடம் உண்ண வீடி நிலத்திடை வீழ்ந்தான். ஏதோ வந்து பார்த்தார், நிலவரம் என்னன்னு பார்த்தார். ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு மூலன்னு பேர், திருமூலன்னு. அழகாக அவர் சொல்லும் போதே சொல்கிறார், வெண்தொழில், ரொம்ப துஷ்டமான தொழில் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்துவான். எதிரான்னா விஷம் உள்ளது. அதனுடைய விஷத்தை இவன் சாப்பிட்டுட்டானா. இவன் சாப்பிட்டான்னு ஒரு பாடம்,
அது உள்ளுக்குள்ளே திணிச்சதுன்னு ஒரு பாடம், 2 பாடமும் உண்டு. அது அது பாம்பு இவனை கொத்தித்துன்னு ஒரு பாடம் உண்டு, இவரே சாப்பிட்டார்னு ஒரு பாடம் உண்டு. சாப்பிட்டார்னு சொன்னால் காரணம் சொல்லணும் இல்லையா? அப்போ அதுக்கு காரணம் இங்கே தெரியல. அப்படிங்கும்போது இந்த வெண்தொழில்னு சொன்னதுனால அந்த தொழில்னு சொன்னது கூடியதான நேர்நோக்கு மாடு மேய்க்கிறது ஒன்றும் தப்பான தொழில் இல்லையே. ஆனால் அப்போ அந்த தப்பான தொழில் பண்ணக்கூடியவன்னு சொன்னாக்கா அப்போ அதை நேராக அதை பாம்பைத்தான் குறிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பாம்பு இவரை தீண்டிடுத்து அப்படிங்கிறதாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். அவரை தீண்டி அந்த திலமூலன் அப்படிங்கக்கூடியவன் சுவாமியினுடைய பதத்தை அடைஞ்சு அங்கே அவனுடைய சரீரம் மாத்திரம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த 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 மாடு மேய்க்கிறவனோட வந்த மாடுகள் அத்தனையும் புலம்பி புலம்பி அழறதான், சுற்றி வருது, நிற்கிறது. அதனுடைய பாசத்துக்கு எல்லையே கிடையாது. பசுமாடு வைக்கக்கூடிய பாசம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அவள் ஆற்றுல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கிட்டையும் அதுக்கிட்ட தனித்தனியான பாசம் காட்ட தெரியும். அதுக்கு எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பாசம் காட்டாது பசுமாடு. எந்த அளவுக்கு அவள் அந்த பசுமாட்டுக்கிட்ட பழகிறாளோ அந்த அளவுக்கு அது அதை வாழ்கிட்ட பழகும். அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு சக்தி ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அப்படி நன்னா பழகக்கூடியதான ஒரு வஸ்து அந்த பசுமாடு. இவன் ரொம்ப அப்படி சக்கியபாவத்தோடு பழகிருப்பான் போல் இருக்கு. இவனை விட்டு பிரியாமல் இருக்கு, சுற்றி சுற்றி வருதான். அவன் சாத்தனூர் அப்படிங்கக்கூடியதான ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அந்த இடையர் குலத்தை சேர்ந்த அந்த பையன் புலம்புறதேன்னு நவுத்தின்னு போய் அந்த சரீரத்தை பார்த்துட்டார். இவர் என்ன பண்ணுறார், இந்த சுந்தரங்கக்கூடிய யோகி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி விட்றார் பசுமாடை எல்லாத்தையும். அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு. ஆனால் இதில் ஒரு பசுமாடாலும் அண்ணன்ட போகிறதுக்கு எத்தனைக்க மாட்டேங்கிறது. எல்லாம் இவரையே சுற்றி வருதான். மற்றவன் தன் உடம்பினை அக்கோகுலங்கள் வந்து அணைந்து சுற்றி மிக கதறுவன கழல்வன் மோப்பன் ஆக நற்றவ யோகியர் காணா நண்பர் அருளாலே ஆ உற்ற துயர் இவை நீங்க ஒழிப்பன் என உணர்கின்றார். இவர் நவுத்தி விடுறார், நவுற மாட்டேங்கிறதான். மறுபடியும் சுற்றி சுற்றி வருது. மெனக்கட்டு வர்ணிக்கிறார் சேக்கிழார். பசுமாடு எவ்வளவு பிரியம் வைக்கும், பசுமாடு எந்த அளவுக்கு பிரியம் வைக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டாதான் பசுமாடை நம்ம எந்த அளவுக்கு பிரியத்தோடு பார்த்துக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்காக மெனக்கட்டு வரைஞ்சி பொழுது போலையா எல்லாம் கத்தின்னு இருந்ததுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, விட்டுட்டு போக வேண்டியதானே சொல்ல மாட்டேங்கிறார். இவர் நவுத்த நவுறாமல் மறுபடியும் சுற்றி வருது. மோந்து பார்க்கறதான், கதறதான். ஏற்கனவே புலம்புவனேன்ட்டார், இங்கே கதறதுன்னே சொல்கிறார். அதெல்லாம் கதறது, அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்றதா. பாதி மாடு சுற்றி வந்து நக்கிறதா. அந்த சரீரத்தை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. இவர் இது மாதிரி பிரிய வைக்கக்கூடிய ஜந்துவை இதுக்கு முன்னாடி அவர் பார்க்கல. ஏன்னா பரமேஸ்வரனையே பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு எதுலேயும் பற்று இல்லாமல் சுற்றக்கூடியவர் அவர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பற்றுன்னு ஒன்று வருது, இதுக்கு முன்னாடி கிடையாது. ஜடபரதருக்கு மானை பார்த்துட்டு வந்த ஆசை மாதிரி இவர் நேராக போயிருக்கணும். ஏதோ மாடு புலம்பிட்டு போட்டோன்னு போயிருக்கணும். இந்த இடத்துல இருக்கணும்னு வந்த ஒரு ஆசையின் காரணமாக, ஒரு ஆசைனாலும் அது ஆசைத்தான். அது நல்லது மேலே ஆசையோ தீயது மேலே ஆசையோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆசைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஆசை தான். அது எதிரி தான். காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கிறது ஆறுமே எப்போதுமே எதிரி. அதனால தான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினர் மணிவாசகர். நீங்கள் நல்லது மேலே ஆசை வச்சாலும் அதுவும் கயிறு தான், நீங்கள் கெட்டது மேலே ஆசை வச்சாலும் அதுவும் கயிறு தான். அது உங்களை ஒரு நாள் கட்டத்தான் போகிறது. அப்போ இந்த ஊர் மேலே ஆசை வச்சது, அதுக்கப்புறம் இந்த மாடு புலம்புறதேன்னு சொல்லி மாடு மேலே ஆசை வச்சது, 2 நாளையும் என்ன ஆச்சான், இந்த மாதிரி பாசம் காட்டுறதை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கலையேப்பா. இந்த மாடுகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டாராம். என்னென்னவோ பண்ணி பார்க்குறார். மாடை இழுத்துன்னு கொண்டு போய் தூரக விட்டு பார்க்குறார், எல்லாத்தையும் குச்சியை வச்சுட்டு. மறுபடியும் திருப்பி இங்கேயே ஓடி வந்துடுறது. நிறைய முயற்சி பண்ணி பார்த்து தோற்று போயிட்டார். அப்போ தான் அவருக்கு தோணித்து, இவன் எழுந்துண்டால் ஒழியே இந்த மாடுகள் இந்த இடத்த விட்டு நவுறாதுன்றதை புரிஞ்சுட்டாராம். இவன் உயிர் பெற்று எழிலன்றி ஆக்கள் இடர் நீங்கா என்று இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் வந்த இந்த ஒரு விக்னமானது, இந்த துயரமானது இவன் எழுந்தாத்தான் சரியா போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வேற வழி இல்லாமல்
அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும். அந்த திருமூலன்னு பேர் வச்சுட்டு இருக்கக்கூடியதான அந்த இடையர் குலத்தினுடைய அந்த பையனுடைய உடம்புல தன்னுடைய உயிரை உள்ள செலுத்தலாம்னு சொல்லிட்டு தவ முனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து தாம் முயன்ற பவன வழி அவன் உடலில் தம் உயிரை பாத்தினார். எப்பேற்பட்ட சக்தி இருந்திருக்கணும். அவர் சொல்றார், அவர் இத்தனை நாளா அனிமாதி சக்திகள் உடையவர் தான். ஆனால் அதை ஒரு காலம் அவர் உபயோகப்படுத்தினதா எங்கேயுமே சரித்திரம் இல்லை. அங்கேருந்து கேதார க்ஷேத்திரம் வந்ததா, காஞ்சிபுரம் வந்ததாக இருக்கட்டும், அத்தனையிலையுமே அவர் பாட்டில் எல்லாரும் எப்படி இருப்பாலோ அதே மாதிரி தான் இருந்திருக்கார். அவருடைய சக்தி இது வரைக்கும் உபயோகப்படுத்தவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாராம், இத்தனை நாளாக செஞ்சு வச்சுட்டு இருந்த அந்த முயன்ற பவன வழிங்கிறார். அது இத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அதை இங்கே உபயோகப்படுத்துவோமேன்னு சொல்லிவிட்டு உள்ள போறாராம். நாசிகா திருஷ்டி மார்கேனே பிராணை தத்வபுரா விசது. தன்னுடைய யோகத்தினால நிகுஞ்சம்னு சொல்லக்கூடியதான கொடிகளாலையும் அப்படியே கொடிகளே சூழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு குகைக்கு பேர் நிகுஞ்சம்னு பேர். சின்னதாக இருக்கும், அப்படி ஓரமாக தோட்டத்திலலாம் பார்த்தோன்னா அந்த இடத்துல தன்னுடைய உடலை பத்திரமாக வச்சுவிட்டு அங்கேருந்து தன்னுடைய சரீரத்திலேருந்து தன்னுடைய பிராணனை கலப்பி யோஜனை பண்ணணும். எவ்வளோ பெரிய விஷயம்னு. இவருடைய சரீரம் ஒரு இடத்துல இருக்குது, இந்த மாடு மேய்க்கிறவன் சரீரம் ஒரு இடத்துல இருக்குது. இவருடைய சரீரத்தை அங்கே வச்சுவிட்டு என்ன கரண்ட் கனெக்ஷன் மாதிரி கையில் பிடிச்சிட்டே இந்த உடம்புலேருந்து அந்த உடம்புக்கு போலவர் உடம்பை ஒரு இடத்துல வச்சுவிட்டு அங்கேருந்து தன்னுடைய பிராணனை அங்கேருந்து கலப்பி அந்த சரீரத்திலேருந்து வெளில வந்து சரியான இடத்துக்கு வந்து அந்த சரீரத்துக்குள்ளே பிராணனை உள்ளே திணிச்சிருக்கார். அந்த கண்ணு வழியாகவும் மூக்கு வழியாகவும் தன்னுடைய பிராணத்தினால அப்படி அந்த திருமூலன்னு சொல்லக்கூடிய அந்த இடையருக்குள்ள பையனுடைய உடம்புக்குள்ளே தான் நுழைஞ்சார். அப்படி நுழைஞ்சதுமே டக்குன்னு அந்த தூங்குறவன் எழுந்துக்கிறா மாதிரி எழுந்துட்டானா. பாய்த்திய பின் திருமூலராய் எழும் பசுக்கள் எல்லாம் நார்த்தழும்ப நக்கி மோந்து அணைந்து மறுபடியும் விடாம சொல்றார். அந்த திருமூலனாய் உயிர் தெழுந்துன்னார். இது 2வது ஜென்மா அவருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தார் சுந்தரர் அப்படிங்கிற பேரில் நந்திதேவர் கொடுத்த நாதன் அப்படிங்கிற பேரோடு இருந்த சித்த யோகி இப்போ தான் திருமூலன் அப்படிங்கிற பேரில் எழறார். எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பார்க்கணும். இப்போல்லாம் ரிசர்ச் பண்ணால் கூட சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். ரோபோட்லாம் கண்டுபிடிச்சிடறா, அதுக்கு உயிர் கொடுக்க முடியலையே, உயிர்னு ஒன்றை கண்டுபிடிக்க முடியலையே. இன்னி பரியந்தம் எங்கே இருக்கடான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஒத்தரானோ உயிரை காட்டு கண்ணுக்கு நேரம்னா பதில் சொல்ல முடியல. என்னென்னவோ வைத்தியம் கண்டுபிடிக்கிறா. உயிர் போகாம இருக்க ஒரு வழி கண்டுபிடினா இது வரைக்கும் இல்லை. குழந்தைய உற்பத்தி பண்றது கண்டுபிடிச்சாச்சு, அது என்னென்னவோ பண்ணி கண்டுபிடிச்சுட்டா. ஆனா அது அழியாம இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்க முடியல. எத்தனை ஒரு ரகசியங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு சனாதன தர்மம். சுவாமி இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியுங்கிற. சுவாமி இல்லை அப்படிங்கிறது தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த உயிர் எங்கே போச்சு, உயிர் எங்கே இருந்தது இத்தனாடி, அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பதில் சொல்லிவிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் சுவாமி இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். சொல்ல முடியாதே. இத்தனை நாள் எங்கே உயிர் இருந்தது அவசியம் யாருக்கும் தெரியாது. எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் எங்கே இருந்ததுன்னு சொல்ல முடியும். அது எப்படி இருந்ததுன்னு தெரியல, எங்கே இருந்ததுன்னு தெரில. இல்லைனா போகும்போது பிடிச்சி இழுத்துடலாமே. கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம், எத்தனை பேரை பார்க்குறோம். காலம்பரை பார்த்தே சாருங்கிறோம், சாயந்தரம் பார்க்க முடியல. அத்தனை நாள் ஓடிட்டு இருந்தான், ஆடிட்டு இருந்தான், பேசின்னு இருந்தான், பழகிட்டு இருந்தான், பாடிட்டு இருந்தான், என்னென்னவோ காரியம்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதே சரீரம், ஒரு உடம்புல ஒரு அங்கஹீனம் இல்லைன்னு. கை காலு மூக்கு காது என்னென்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கு. ஆனால் ஒரு அசைவு இல்லையே. எப்படி போச்சு? அப்போ அந்த உசிறு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்த அந்த பிராணன் எங்கே இருந்தது, இப்போ எங்கே போச்சு? அதுக்கான பதில் சொன்ன ஒரே தர்மம் நம்ம சனாதன தர்மம். அது எங்கே இருந்ததுன்னா ஹிருத்கர்ணிகா அதிஷ்ணியம்னு சொல்லக்கூடியதான அந்த ஹிருதயத்துக்கு கமலம்னு ஒன்று இருக்குப்பா. அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள சுவாமி அப்படி உட்காந்துட்டு இருந்தான். அந்த சுவாமி கிளம்பி போனான், சத்து போச்சு, அதனால செத்து போச்சுங்கிற நீ அப்படின்னு சொன்ன தர்மம் நம்மளோட இது.
அப்போ எங்கே போச்சுன்னா எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போச்சு. ஜென்மாத் எஸ்ய யதா. அப்பா நீ வெறும் வாழ்நாளில் பிரயாணம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். நீ பயணப்படத்தான் வந்தையே தவிர இது நீ இல்லை, இது உன்னுடைய சொந்தமும் கிடையாது. வாடகாத்திற்கு வந்துவிட்டு சொந்தம் மாதிரி ஒருத்தர் ஃபீல் பண்ணான்னா அவனோட முட்டாள் யாரானு உண்டோ? இருக்கிறது வாடகை வீடு, இது என்னோட சொந்த வீடுன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய சரீரம். இது நம்மளுடைய சரீரம்னு சொல்கிறதுக்கே அருகதை கிடையாது. இது வாடகை வீடு கூட கிடையாது. ஏன்னா இது ஒரு விதத்தில் வாங்கினதுன்னே சொல்லிட்டார் மகாபாரதத்தில். கிரீதேயம் காயனௌஸ்துவயா, நீ விலை கொடுத்து வாங்கியிருக்கேங்கிறார் இந்த சரீரத்தை. எதை என்னடா விலை கொடுத்தே அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புண்ணியத்தினாலேன்னா. போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் எத்தனையோ புல்லாகி புழுவாகி பூண்டாகி மரமாகின்னு சொல்லி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகின்னு அத்தனை ஜென்மா எடுத்துருக்கோம் இல்லையா? அத்தனை ஜென்மால பண்ண புண்ணியத்தை விலையா கொடுத்து மனுஷ ஜென்மான்னு ஒரு சரீரத்தை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோமா? தாவதுத்தர துக்காப்திம் யாவதேஷா ந சீரியத்தே. எது வரைக்கும் இது ஒரு நௌகுன்னுட்டார், ஒரு ஓடம்ட்டார் இந்த சரீரத்தை. எது வரைக்கும் இது ஜீரணமாகாமல் நன்னா ஒத்துழைக்கும்படி இருக்கோ அது வரைக்கும் நீ இந்த சம்சார சாகரத்தை எவ்வளவு தூரம் தாண்ட முடியுமோ தாண்டிக்கோ. ஏன்னா அடுத்த ஜென்மா கிடையாதுங்கிறது தீர்மானம் இல்லை. அடுத்த ஜென்மா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கடைசியில் பரமேஸ்வரனுடைய தியானம் அவசியம். அதை செய்யணும்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து நம்ம முயற்சி பண்ணணும். அருணகிரியார் அழகாக சொல்லுவார், கடைசி நிமிஷத்துலேயும் மறக்காதவருக்கு அடுத்த பிறவி இல்லைம்பர். கடைசி நிமிஷத்தில் நினைச்சவாளுக்குன்னு சொல்ல மாட்டார் அவர். கடைசி நிமிஷத்தில் நினைக்கிறது வேற, கடைசி நிமிஷத்துலையும் மறக்காமல் இருக்கிறது வேற. அப்போ நீ நினச்சிட்டே இருக்கணும், கடைசி நிமிஷத்தில் மறக்காமல் இருக்கணும். அப்போ தான் அது சாத்தியமே தவிர நம்ம கடைசி நிமிஷத்தில் நினச்சிக்கலாம்னா நிச்சயமாக சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுறோம். என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்லி பேஸ்ட்டுக்கு எவ்வளவோ விலை செலவு பண்ணுறோம். இந்த பேஸ்ட் தேவலாமா, அந்த பேஸ்ட்டு தேவலாமா? சரி, ஒரு தடவை பல்லு தேய்ச்சிட்டா அது துர்நாற்றம் மொத்தமாக போயிடுமா? யாரான எழுதி கொடுப்பாளா? கண்டிப்பாக அடுத்த நாள் வந்ததுன்னா திருப்பி நாரத்தான் நாரும். அவ்வளவுதான் நம்ம சரீரம். நம்ம பாதுகாக்கிற வரைக்கும் அது வாசனை அடிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு காலம் இதில் உள்ள ஒரு பார்ட்டானும் உண்மையாக நல்ல பார்ட்டுன்னு கிடையவே கிடையாது. ஏதானு ஒன்று எடுத்து கீழே போடுங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே நார ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய காலாவே இருக்கலாம், நம்மளுடைய கையாவே இருக்கலாம், நம்மளுடைய நகம், நம்மளுடைய மேலே நமக்கு கேசம் வளர்றது, எடுத்து போட்ட கேசத்தை யாராலும் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறோமோ? என்னுடைய முடியது யாராலும் எடுத்து வைக்கிறோமோ? என்னுடைய நகம் இது யாராவது எடுத்து வைக்கிறோமோ? என்னுடைய பல்லு இது. சின்ன வயசில் எவ்வளோ பல்லு போயிருக்கான், பெரிய ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பல்லு. இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்து நான் சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணிட்டு, நான் பேசுறதுக்கு உதவி பண்ணிட்டு அந்த பல்லை பத்திரமா வைப்பா. டாக்டர்லாம் பல்லு கட்டி விட்றேன் பல்லு கட்டி விட்றேங்கிறாரு. இந்த பழைய பல்லையே கட்ட வேண்டியதானே இல்லையா? அது உழுந்துடுதுன்னா விஷமா எடுத்துன்னு அதை உங்கள் வாயில் திருப்பி வச்சான்னா அது உங்களுக்கு ஹிம்சை பண்ணும். அப்போ இத்தனை நாய் நல்லது பண்ணின்னு இருந்தது என்ன? யாரோ ஒருத்தன் நல்லது பண்ணுன்னு சொல்லியிருந்தான், அத்தனை நாய் பண்ணிட்டு இருந்தது. அந்த பரமேஸ்வரனுடைய ஆக்கியரா அது நல்லபடியாக இருந்தது. அப்போ அது கீழே விழுந்துருதுன்னா நம்ம மதிக்கிறது இல்லை. எத்தனையோ பேருக்கு கால் போயிருக்கு, கால் போனவா அத்தனை பேரும் அந்த காலுக்கு நல்ல போஷணம் பண்ணி ஆற்றுல வச்சுக்க வேண்டியதானே. எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது, எத்தனையோ பேர் கை போகிறது, எத்தனையோ பேர் கால் போகிறது. அதை எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. அவளோட கை தானே, அவளோட கால் தானே. அதை பார்க்கறதுக்கு அருவருப்பு படுறா. சொந்த கையை பார்க்கறதுக்கு அருவருப்பு படுறா. சொந்த ரத்தம் கீழே விழுந்துருதுன்னா துடைக்கிறதுக்கே மூஞ்சி அஷ்டகோணல் போகும். கையிலேருந்து வரும்போது வேணா நம்ம வாய்க்குள்ளே வச்சு நல்லா சப்புவோம். ஆனால் கீழே கொட்டி எடுத்து நல்லா கொட்டி எடுத்துன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அது ஈமுக்க ஆரம்பிச்சதுன்னா அதை தொடுறதுக்கு அருவருப்பு படுவோம், நாமளே நம்ம ரத்தத்தை பார்த்து. அப்போது ஒரு க்ஷணம் கூட உருப்படி இல்லாத, ஒரு சாமான் கூட உருப்படி இல்லாத ஒரு சரீரம் இந்த சரீரம். இதை என்னதுன்னு சொல்லிட்டு பெருமை வேறப்படுறோம். எவ்வளோ ஒரு அறியாமையாக இருக்கணும். அப்போ இதை என்ன சொல்லிட்டாருன்னா, காய நவுஹு, இது ஒரு ஓடம்பா. அடுத்த ஜென்மா இருக்கா இல்லையான்னு தெரியாது. இது எது வரைக்கும் உனக்கு ஒத்துழைக்கிறதோ அது வரைக்கும் தர்மம் பண்ணிட்டு போயிட்டே இரு.
எவ்வளவு தூரம் நான் சம்சார சாகரத்தை தாண்ட முடியுமோ தாண்டிட்டு போயிட்டுறேன். அப்போ இந்த சரீரத்துக்கு இவ்வளவு மகத்துவம் சொன்னவர் ஒரு சரீரத்தை இந்தாப்பா அப்படின்னு வச்சுவிட்டு கிளம்புறாருன்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயம். அதனால திருமூலனாய் எழுந்துங்கிறார். ஏன்னா அந்த சரீரம் நமக்கு உபதேசம் பண்ணலை. அது வாஸ்தவமாக அது சுந்தரமூர்த்தியை சுந்தரர்னு சொல்லக்கூடியதான அந்த யோகி தான் உபதேசம் பண்ணாலும் இந்த திருமூலற்ற உள்ள விசேஷமே என்னன்னா, பிரதானமாக அவருடைய கோட்பாடு சரீர மாத்தியங்கலு தர்ம சாதனம். இதுதான் திருமூலருடைய பிரதானமான விஷயம். ஏன்னா அவர் அதை அனுபவித்தவர். தன்னுடைய சரீரம் மொத்தமாக போய் 3000 வருஷம் வாழ்ந்தவர். எப்பேற்பட்ட விஷயம், யாருக்குமே கிடைக்காது. என்ன அவளுடைய சரீரம் போயிடுத்துன்னா அடுத்த நிமிஷம் இருக்க போகிறது கிடையாது. அதில் மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு ஒரு ஃபிலாசபி சொல்லுவாள். அது காரணம் என்னன்னா, நீ இருக்கிற பரியந்தான் அது வரப்போகிறது கிடையாது, அது வந்ததுக்கப்புறம் நீ இருக்க போகிறது கிடையாது இல்லையா? அப்போ அதை பார்த்து பயப்படுறதுல அர்த்தம் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஹாஸ்யமாக போயிடும். பயப்படுறதுங்கிறதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாதை ஏற்படும்னா நம்ம பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு. பாதையே ஏற்படாதே, அவன் ஏன் பயப்படணும்? அப்போ அந்த சரீரத்தை ஒருத்தர் விட்டுட்டு அப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் இருக்காருன்னா அவருக்கு அந்த சரீரம்னா என்னன்னு தெரியறது. 3000 வருஷம் அடுத்தவனுடைய சரீரத்தில் வாழறதுன்னா எவ்வளவு சிரமம். ஒரு 10 நாள் ஜுரம், உடம்பு சரியில்லை, படுத்துன்னு இருக்கும், ஒரு வெந்நீருக்கும் ஒரு சாப்பாட்டுக்கும் அடுத்த வாழை எதிர்பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அடுத்தவன் கையை எதிர்பார்க்க வேண்டியிருக்குன்னு ஒரு 10 நாள் 20 நாள் அதுக்கு மேலே படுத்துருந்தோன்னா செய்கிறவாளுக்கு பிரியம் இருந்தாலுமே அழுத்து போயிடும், முடியாது. அதனால தான் பழைய நாளில் பார்த்தீங்கன்னா படுக்காமல் கொள்ளாமல் போயிடணும்பா பெரியவா எல்லாருமே. எவ்வளோ நாள் இருக்கோன்னு விஷயம் இல்லை, இருக்கிற வரைக்கும் ஆக்டிவாக இருக்கோமாங்கிறது ரொம்ப பிரதானமான விஷயம். இல்லைன்னா இருக்கும்போதே நரகமாக இருக்கும். நம்மளுடைய காரியத்தை நம்மளால் செஞ்சுக்க முடியலன்னு சொன்னால் அவ்வளவு சிரமமாக இருக்கும். அப்படி ஒரு 5 நாள் 10 நாளைக்கே அப்படி இருக்குன்னா 3000 வருஷம் ஒருத்தன் அடுத்தவன் சரீரத்தில் நான் இல்லைன்னு தெரிஞ்சு வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. அதனால அவர் சொன்னார் சரீர மாத்தியங்கள் தர்ம சாதனம். அங்கங்கே எழுதி வச்சிருப்பார். அப்பா இந்த சரீர நிலையாமை, இந்த உடல் நிலை கிடையாது, ஆனால் இந்த உடலை வச்சுட்டா தான் உன்னால் தர்மம் பண்ண முடியும், அதனால் இந்த உடல் தேவைன்னு சொன்னவர் திருமூலர். அங்கே தன்னுடைய யோகத்தினால அந்த ஆத்மாவை எடுத்துன்னு வந்தார். அந்த திருமூலங்கிற அந்த சரீரத்துக்குள்ளே வந்ததுமே தூங்கி எழுந்துக்கிறான் மாதிரி எழுந்துக்கிறான். அந்த திருமூலனுடைய உடம்பு எழுந்துக்கிறது, திருமூலன் எழுந்துக்கல. அந்த உடம்பை எழுந்துட்டதை பார்த்ததுமே இந்த பிராணிகளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். மறுபடியும் அங்கேயிருந்து தழும்ப நக்கி மோந்து அப்படி திருப்பி மோந்து பார்க்கறது, தழுத்தது அப்படியே நக்கிறது. அந்த ஒரு மாடு நக்கிறத வாங்கிக்கிறது அவ்வளவு பெரிய சுகம். அனுபவிச்சவளுக்கு தான் தெரியாது. ஏன்னா ஒரு ஜீவராசியை நம்ம நல்லவன்னு நம்ப வச்சு நம்ம கூட பழகி பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு சீக்கிரம் எந்த ஜீவராசியும் யாரையும் நம்பிடாது. பூனைக்கு நீங்கள் 25 நாள் 30 நாள் வேணால் டெய்லி பால் ஊற்றி பாருங்க, உங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாது. நீங்கள் வந்தெல்லாம் கிட்ட பண்ணலாம் ஒரு அடி தள்ளி தான் எனக்கு போதுமே. அந்த பூனை ஒரு கால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உட்காண்டிருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துதுன்னா நீங்களே உங்கள் மாற தட்டி போயிருங்க. உங்களுக்கு அப்போ தான் உங்கள் மேலே ஒரு மரியாதையே வரும். அது வாஸ்தவமாக என்ன ஒரு உணர்வுன்னு தெரியாத ஒரு உணர்வு அது. ஆனால் வாஸ்தவமாக அந்த க்ஷணத்தில் தான் நாம் நம்மளை மதிக்கிறோம். ஏன்னா சந்தேகப்படக்கூடிய ஒருத்தன் கூட நம்மளை நம்ப மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கான உண்மையான பெருமை. அந்த மாடெல்லாம் சுற்றி அப்படி நக்கி கொடுக்கறது, அணைந்து கனைப்போடு நயந்து அப்படி அந்த திருமூலனுடைய அந்த சரீரத்தை அப்படி உரசிண்டு அப்படி போகிறதான். எல்லாம் அப்படி ஒன்றொன்னா தொட்டு பார்க்கறதான். வாய்த்தெழுந்த களிப்பினால் வாள் எடுத்து துள்ளி பின் நீத்த துயரின் ஆகி நிறந்து போய் மெய்தன் வாள். அது வாழை தூக்கின்னு ஓடித்தான். அத்தனை மாடும் இந்த திருமூலன் நேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடித்தான். பின்னாடியே போகிறார் இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவருடைய சரீரத்தோடு வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்க போகிறது கிடையாது. இந்த பசுக்கள் அத்தனையும் கஷ்டத்தில் இருக்காது. இதுதான் மகான்கள். மனுஷன் கஷ்டத்தை சொன்னாலே நம்ம அண்ணட்ட போய் சிரிப்போம். நமக்கு என்னதான் அவன் மேலே ஒரு பச்சாத்தாபம் இருந்தாலும் அவனோட ரொம்ப வருஷ காலம் பழகி இருக்கோங்கிறதுனால அவளுடைய இன்னொரு பக்கமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
அவன் என்ன பாவம் பண்ணாலும் இப்படி கஷ்டப்படுறான், இருக்கலாம் அந்த பாவத்துக்கு பலனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனுஷனை கூட ஏதாவது நினச்சிருவோம். ஆனால் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஒரு திடீர்னு வந்திருக்கார். ஒரு பசுமாடு கூட்டம், ஏதோ மனுஷன் கஷ்டப்படுறான்னா போய் பேசுறதுல அர்த்தம் இருக்குது. பசுமாடு கூட கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பரகாய பிரவேசம் வரைக்கும் பண்ணுறான்னு சொன்னான். எவ்வளவு கருணை இருந்திருக்கணும். கூடு விட்டு கூடு வேறு என்ன விளையாட்டு விஷயமா? இத்தனை நாளாக அது வரைக்கும் பயன்படுத்தினதும் இல்லை. கொஞ்சம் தப்பி போய் வெளில மாட்டின்டான்னா மாட்டின்றது தான். எத்தனையோ பேர் யோகாபியாசம் தெரியாமல் தப்பாக பண்ணி சித்த பிரம பிடிச்சிருக்கிறவாள்லாம் தெரியும் எனக்கு. யோகாபியாசம் தப்பாக பண்ணிவிடுவா, அது போயிடும், இது வரைக்கும் போய் நின்றுடும். அவளுக்கு திருப்பி கீழே இறங்காது, வெளியும் போகாது, அப்படியே மாட்டின்னு இருக்கும். அவளுக்கு பிரம பிடிச்சி போயிடும். சித்தம் அதுக்கப்புறம் வேலை செய்யாது, கோமாலியும் இருக்க மாட்டா, பைத்தியம் மாதிரி சுற்றின்னு இருப்பான். அவ்வளோ சிரமசாத்தியமான விஷயம் யோகாபியாசம், விளையாட்டு விஷயம் கிடையாது. அது ஒருத்தர் பசுமாட்ட கூட்டத்துக்காக பண்ணுறாருன்னா எவ்வளவு கருணை இருந்திருக்கணும். அந்த கருணை பண்ணத்துக்கு இதுங்க கொடுக்கக்கூடியதான சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட சந்தோஷம்! அத்தனையும் சுத்திண்டு இவர் எழுந்துட்டாருங்கிற ஒரு சந்தோஷத்தில் அப்படி துள்ளி குதிச்சு விளையாடி அவரை நக்கிட்டு அப்படி போகும்போது சுற்றி வந்தார். நேராக காவேரி கரைக்கு எல்லாத்தையும் பொறுமையாக ஓட்டின்னு வந்தார். ஏன்னா இப்போ திருமூலராக ஆயிட்டார் இல்லையா, அதனால இப்போ மாடெல்லாம் சொன்னால் கேட்குறது. இதுக்கு முன்னாடி இவரே தான் விரட்டி விட்டார், போகமாட்டேன்றதோ. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே வந்து இவர் எழுந்துன்னு வந்து விரட்டும் போது எல்லா மாடும் பின்னாடியே வருது. காவேரி கரை கழிச்சுன்னு போனார், தீர்த்தெல்லாம் குடிக்க வச்சார். நல்ல சாயங்காலம் ஆச்சு. வெய்ய சுட கதிரவுன் மேல் பாலை மலை அணைய. கதிரவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் மேற்கு திசையில் நேராக போய் மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சின்றாராம். ஆச்சரியமான வர்ணனை. இதெல்லாம் ரசிக்கணும், இயற்கையை உட்காந்து ரசிக்கணும். சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் பார்க்கப்படாதுன்றது சாஸ்திரம். மீதி நேரத்தில் சூரியனை பார்த்து ரசிக்கலாம். ஆனால் இதுக்குன்னு பாவம் கிளம்பி போய் பார்த்துட்டு வரா. எவ்வளோ பெரிய விஷயம்! சன்ரைஸு சன்செட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இதுக்குன்னு வேற கிளம்பி போய் பாவம் பண்ணுறதையும் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுறது நம்மளை அடிச்சு விட்டா ஆளே கிடையாது. நான் பாவம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆசையாக வேற இருக்கிறவனை கூட்டின்னு போய் நான் பார்க்க போகிறேன் நீயும் வரியான்னு கூட்டின்னு போகிறேன். ஏன்னா இவரோடது தான், இவர் தான் சொன்னார், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் தான் சொன்னார். அதனால் நான் பாவம் பண்ணி அதனால் நான் கஷ்டப்பட போகிறேன்னா எல்லாரும் பாவம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாமா? அவ்வளோ நல்ல எண்ணம் நமக்கெல்லாம். அதனால் இவா பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வேறு இழுத்துன்னு போயிடுறது. அப்போது அந்த சூரிய அஸ்தமனம் எப்படி இருக்கும், சூரிய உதயம் எப்படி இருக்கும்னு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. அதை கேட்டு நம்ம ரசித்தாலே போதுமானது, அதுக்கே வாழ்க்கை பொத்தாது. அதனுடைய ரெசிபி ஏன்னா சூரியன் நமக்கு தெரியாதானே. சூரியன் அசமமாவது கண்டிப்பாக குழந்தை இல்லாத ஏதாவது பார்த்து தான் இருப்போம். அப்போ அதை வச்சுட்டு ரசித்தாலே போதுமானது. அவ்வளவு அழகாக இருக்கும். வால்மீகி வர்ணிப்பார், அந்த சந்திரன் கடலில் எப்படி உதயமாறார். ஹனுமார் காத்துட்டுருப்பார் உட்காந்துட்டு. அங்கே லங்கைக்கு போயிட்டு உள்ளுக்குள்ளே இருட்டினத்துக்கு அப்புறம் போகலாம்னு உட்காந்துருப்பார். அப்போ ஒரு தடவை சந்திரோதயமாகும். பின்னாடி ராமபிரான் சேது கிட்ட வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை சந்திரோதயம். இந்த ரெண்டு இடத்துலையுமே வர்ணிச்சிருப்பார் வால்மீகி. அவ்வளவு அழகாக இருக்கும். வெளில வரும்போது ஹம்ச பக்ஷி அப்படி திரண்டு வருதோ, அல்லது இது ஒரு கால் பார்க்கடலோ, பார்க்கடல்லேருந்து வெண்ணெய் திரண்டு மேலே வருதோ, இப்படிலாம் வர்ணிச்சிருப்பா. அதெல்லாம் ரசிக்கிறதுக்கே நமக்கு நாள் பத்தாது, அதெல்லாம் உட்காந்து படிக்கணும். அந்த மாதிரி இவர் போய் மேற்க மலைக்கு பின்னாடி போனார். செய்வ நெறி மெய் உணர்ந்தோர் ஆண் இனங்கள் தாமே முன்வைய நடப்பன கன்றை இணந்து படர்வன ஆகி வெய்ய நிகழ் சாத்தனூர் வந்து எய்த பின் போனார். இவருக்கு இந்த திருமூலம் எந்த ஊருன்னு தெரியாது, அவனுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம் எதுன்னு தெரியாது. இதுங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரா. காவேரி கரைக்கு போனால் தீர்த்தம் கிடைக்கும்னு தெரியுறத அழைச்சின்னு போனார். அதுக்கப்புறம் எங்கேயான அழைச்சின்னு போனோமே, இவரே மாட்டுக்கு டெய்லி சாணி அடிட்டு இருக்க முடியுமா, டெய்லி தீனி வச்சுட்டு இருக்க முடியுமா, டெய்லி பாதுகாத்துட்டு இருக்க முடியுமா? இவருக்கான வேலை இது இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்கார். அப்போது சாயரக்ஷ சூரிய அஸ்தமனம் ஆனதுமே மாடெல்லாம் தன்னுடைய கண்ணுக்குட்டிகளுடைய நினப்பு வந்து அதுவாக அதனுடைய ஊரை பார்க்க போச்சான். இதுதான் ஒரு தடவை பழக்கப்படுத்திட்டோன்னு சொன்னால் அந்த கால்நடை பிராணிகள் எல்லாம் மறக்காமல் வந்துடும். தாத்தா மெட்ராஸில் இருந்தார், அம்மா வழி தாத்தா. அவன் அதில் ஒரு காளை கண்ணுக்குட்டி போட்டது. அதை நல்லா வளர்த்து அடுத்த கன்று போட்டதுக்கப்புறம் தாத்தா ஒருத்தட்ட கொடுத்துட்டார். அதை வாங்கிட்டு அவரும் வாத்துக்கு எடுத்துன்னு போயிட்டார். அவர் ஒரு மாடு வச்சுட்டு இருக்கக்கூடிய மாடு வியாபாரி.
அவள் கொடுத்தாச்சு. சாயிரம் விஷயம் அங்கே போய் சேர்ந்தாச்சாவா. மறுநாள் காலம்புற தாத்தா எழுந்துன்னு தீனி வைக்கிறான்னு வெளில வர்றாரு. அந்த கண்ணுக்குட்டி ஆத்தவாசல் இருக்குது. சரிதானே அந்த கண்ணுக்குட்டி உள்ளே அழிச்சிட்டு வந்து கட்டி போட்டு தீனி வச்சு எல்லாம் பண்ணிட்டார். ஒரு காலம்புற ஒரு 7:30 மணிக்கெல்லாம் அந்த ஆள் வந்து, சாமி கண்ணுக்குட்டியை காணும் சாமி வந்தாராம். நேற்று கழிச்சிட்டு காணும் சாமி, இங்கே தான் இருக்குவா அப்படின்னு சொல்லி தாத்தா கண்ணுக்குட்டி அவுத்து கொடுத்தாராம். அப்போ அழிச்சுன்னு போ அப்படின்னு. அப்படி அவன் இருக்கிறது எங்கேயோ இருக்கான், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அப்படி இருந்தும் கரெக்டாக அது இடத்த பிடிச்சி வந்துடுத்தோம். அதுக்கான சக்தியே தனி சக்தி. அதனுடைய பிரியம் அப்பேற்பட்ட பிரியம். இன்னி பரியந்தம் எத்தனையோ பேர் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால என்னாச்சு, அதெல்லாம் சாயந்தரம் கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துருதான். எல்லாம் கிளம்புறது, நேராக போகிறது பின்னாடி. இவரும் அந்த மாடுக்கு பின்னாடி போகிறார், மாடு ஓட்டுவார். அது ஆச்சனூரை பார்க்க போகிறது. கரெக்டாக எந்த ஆற்றுலேருந்து கிளம்புவாரோ டெய்லியும் அதே ஆற்றுல நேராக உள்ளே நுழைஞ்சு கொடுத்தா அத்தனை மாடும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்பாடா நல்லபடியாக வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து கொடுத்ததெல்லாம். மாடெல்லாம் உள்ளே போயிடுத்து. இவர் வெளியே நிற்கிறாராம். ஏன்னா இது நம்மா இல்லை, அவருக்கு தெரியுமே. இந்த சரீரத்துக்கு வேணால் இதான் சொந்தமாக இருக்கலாம், இவருக்கு தான் சொந்தம் இல்லையே. இவர் வெளியே நிற்கிறார். வெளியே நிற்கிறார். அவருடைய நிற்கிற விதத்தில் வித்தியாசம் தெரிகிறது. சரீரத்துக்குன்னு ஒரு சுபாவம் கிடையாது, ஆத்மாவுக்கு தான் சுபாவம். அதனால அந்த திருமூலன் நிற்கிற மாதிரி இல்லையா, அது வேற யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த திருமூலனுடைய ஆத்துக்காரி பார்க்குறா. இன்னும் வெளியே நிற்கிறார் இவர். உள்ள ஐசு வந்துட்டு மாடெல்லாம் உள்ளே வந்துடுத்து. இவர் மட்டும் வெளில என்ன பண்ணுறாருன்னு நேராக அங்கேருந்து வந்து உள்ளே வாங்கினார். இல்லாளன் இயல்பு வேறு ஆனமை கண்டு இரவு எல்லாம்னார். அவர் உள்ளே வர்றதுக்கு தயங்கி நிற்கிறாராம். உள்ளே வரமாட்டேங்கிறார். பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டா ஒரு வழியா. உள்ளே போய் உட்காத்தி வச்சு சிவக்த விலாசத்தில் அழகாக சொல்லுவார். க்ஷீரான்னைர் போஜயித்வாதம் நிஷிதச்சயனம் ஜயௌ விரஜதூரே ஸ்பிருஷனமாம் இதி யாவதுவாசசஹ பரிஹாச இதி ஞாத்வா சாபலாதாலிலிங்கதம் கோபஹ சிவ சிவேத்யுக்த்வா நிரியயௌ சஹசாபஹி. உள்ள வாங்கன்னு இழுத்துன்னு போயிட்டா. சரின்னு போயிட்டார் ஒரு வழியா. ஏன்னா எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. என்னன்னு சொல்றது, யாருன்னு சொன்னா நம்பத்தான் போறாளா, அது வேற ஒன்று இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்புறதுக்கு இருந்தால் இன்னைக்கு பல பேர் தப்பு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஐயா நான் இல்லை அது. ஏன்னா சிசிடிவி வந்ததுலேருந்து பல பேருக்கு தப்பு பண்ணுறது சிரமமாக போச்சு. அதனால் ஐயா நான் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்பிட்டோன்னு வச்சுங்க, நிறையா பேர் உருவாயிடுவா. இவருக்கு என்ன ஆரம்பிக்கிறதுன்னு புரியல, எங்கே முடிக்கிறதுன்னு புரியல. சரி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். சாயரக்ஷா ஆகி வந்திருக்காருன்னு தெரியறது. சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும். க்ஷீரான்னைர் போஜயித்வான்னார். ராத்திரி தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது சாஸ்திரம். ராத்திரி க்ஷீரான்னம் பால் சாதம் சாப்பிட்டா ஆயுசு விருத்தின்னு இருக்கார். ஆயுர் விருத்தி தினே தினே ராத்திரவு க்ஷீரான்ன புக்திஷ ஆயுர் விருத்தி தினே தினேன்னு. டெய்லி ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டா ஒவ்வொரு நாளும் ஆயுஷ் கூடுறதான். அதனால் க்ஷீரான்னைர் போஜயித்வா. யாவது பசுமாடு நிறையா இருந்த போதிலும் தயிர வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்குமான்னு, இருந்தாலும் ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டாருன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போகிறார் அவர். அப்போ தர்மம் தெரிஞ்சவாளா எத்தனை பேர் இருந்திருக்கா. ஒரு மாடு மேய்க்கிறவாள் ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ராத்திரி பால் சாதம் சாப்பிடணுங்கிற அளவுக்கு தர்மம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் சனாதன தர்மம் பெண்களுக்கு எவ்வளவு தர்மம் வச்சிருக்கு. பெண்கள்னால தான் தர்மம் நிற்கிறதுன்னு தெரிகிறது நமக்கு. இவர் ஆசைப்பட்டு சாப்பாடு போடுன்னு கேட்கல, அந்த அம்மா போடும்போதே பால் சாதம் போடுறா. அப்போ எவ்வளவு தர்மம் உள்ளே போயிருக்கும். இந்நேரத்தில் இதை கொடுத்தா தான் சரியா வரும்னு ஸ்திரீகள் தான் தர்மத்தை காப்பாற்றின்னு வந்திருக்கா. அப்போ அவளுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு, அதுக்கான படிப்பறிவு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ன்றது நமக்கு தெரிகிறது. அப்போ அது பால் சாதம் சாப்பிட்டார். சரி சாப்பாடு போகிற சரி சாப்பிட்ருவோம், ஏன்னா கண்டிப்பாக சுவாமிக்கு நேவேத்தியம் ஆகிடுது பார்த்துட்டார் அவர். அதனால் சரி சாப்பிட்றலான்னு இவரும் சாப்பிட்டார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஆச்சு. அந்த அம்மா ஆற்று விஷயம்லாம் பேசின்னு வந்து பக்கத்தில் உட்கார ஆரம்பித்தா. பக்கத்தில் உட்காந்தோடனே அவர் சொன்னாராம் தள்ளி போனா. தள்ளி போனோடனே சரி இவர் ஏதோ கிண்டல் பண்ணுறாரு போல இருக்கு நம்மளை அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி போன்னு சொல்கிறேலா அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டுன்னு கிட்ட வந்து உட்காந்துன்னு அந்த அம்மா கையை பிடிச்சிருந்தாலாம். உடனே இவருக்கு கோவம் வந்தது. பார்க்கணுமே சிவசிவா நவுரு அப்படின்னாரா, என்னை தொடாத. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா திருமூலன்
இடையர் குலத்தை சேர்ந்தவர். அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த கருப்புசாமி வெள்ளசாமி தான், கிருஷ்ணரும் பலராமரும் தான் அவளுக்கெல்லாம் குலதெய்வம். நம்ம இங்கே சொல்ல கருப்புசாமி வெள்ளசாமி ரெண்டுமே கிருஷ்ணர் பலராமர் தான் கருப்புசாமி வெள்ளசாமி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம். அது இடையர் குலத்து சாமி. அது அவன் எப்போதும் கிருஷ்ணா வாசுதேவான் தான் சொல்லுவாரான். இப்போ திடீர்னு சிவசிவான்னு சந்தேகம் வருது. அவர் சிவசிவா சொல்ல மாட்டாருன்னு கிடையாது, ஆனால் ஒரு விஷயம் சுயமாக வரத்துக்கும் ஒரு யோஜனையில் வரத்துக்கும் இப்போ நம்ம சிவபஜனை பண்ணணும்னு சிவசிவா சொல்கிறது ஒரு விதம், சுயமாகவே சிவசிவா சொல்கிறதுங்கிறது ஒரு விதம். இப்போ எங்கள் குடும்ப தாத்தா நாள்லேருந்து பார்த்தோன்னு சொன்னால் ராமராமா சொல்கிறதுங்கிறது நன்னா ஊறி போச்சு. அதுக்காக சிவசிவா சொல்ல மாட்டோன்னு கிடையாது, ஆனால் டக்குன்னு யாரானு பார்த்தோன்னா ராம் ராம் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருக்குது. சிவன் கோயிலில் பார்த்தாலும் ராம் ராம் தான் சொல்லுவோம், சிவன் கோயிலில் இருக்கோங்கிறதுக்காக சிவசிவா சொல்லணும். இது நமக்கு ஹிருதயத்துலேருந்து வரக்கூடியது. தாத்தா நாள்லேருந்து சுவாமிக்கு இருப்பேன், இந்த குலத்தில் பிறந்துட்டோம். யாச்சி வம்சி குலதர்ம ராமசேவா தியாச்சே வம்சி மஜ ஜென்ம தேகா தேவான்னார் சமர்த்தர் சொல்லும்போது, எந்த குடும்பத்தில் ராமருடைய சேவை குலதர்மமாக இருக்கோ அந்த குடும்பத்தில் எனக்கு பிறப்ப கொடுன்னார். அது ஏதோ கேட்காமலே சுவாமிக்கு இது பேர கிடச்சிடுத்தோம். அப்போ சுயமாக ஒன்று வரத்துக்கும் விசேஷமாக ஒன்று வரதுக்கு வித்தியாசம் இல்லை. எப்போது இவர் சிவசிவா சொல்ல மாட்டார், சிவசிவா சொன்னோடனே சந்தேகம் வந்துருத்தான் அவருக்கு. அந்த பத்னிக்கு என்னவோ ஆயிருக்கு இவருக்கு, இங்கே இந்த திடீர்னு இவர் சிவசிவான்னார். அதுவும் இப்படி மனசுலேருந்து வருது. வாயால் சொல்கிறதுக்கும் மனசால் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். அதனால தான் அவா வாக்குலேருந்து கேட்கணும். மந்திர உபதேசம், ஏன் மந்திரம் தெரியாதான்னே? ராமராமா சொல்லது நமக்கு தெரியாதா? எதுக்காக ராமநாமா எடுத்துக்கணும்னு சொல்கிறோம்? நாம ஜபம் எடுத்துக்கணும், சிவநாம ஜபம் எடுத்துக்கணும். ஏன் சொல்கிறோம்? அவா வாக்குனால கேட்கறது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அவா சொல்கிற சிவாக்கும் அவா சொல்கிற ராமாக்கும் அவா சொல்கிற கிருஷ்ணாவுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராமான்னு கூப்பிட்டா ராமன் வந்துருவான், அந்த நம்பிக்கையோடு அவள் கூப்பிடுவா. நம்ம வரணுமேன்னு கவலையோடு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் சிவசிவான்னு ஒன்னே இவர் எப்போதும் கிருஷ்ணாலாம் சொல்லுவார். இவர் என்ன திடீர்னு சிவசிவாங்கிறார், நவுந்து போங்கிறார். இப்போ கொஞ்சம் கோபம் தெரியுது. சிவசிவான்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்பிருஷனமாம் என்ன தொடாதே அப்படின்னு அந்த ஒரு துவனியில் ஒரு கோபம் தெரியறது. இன்னும் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க தூங்காமல் இந்த அம்மா அவரையே பார்த்துட்டு இருக்கா. இவரும் தூங்கலை. இவருக்கு யோகியா, அவருக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் தூங்க மாட்டார். எப்போதும் இப்படியே சிவசிவா சிவசிவான்னு தியானத்துலேயே இருப்பார். இவர் பாட்டில் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த அம்மா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, பித்து பிடிச்சி போச்சா? அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் சேக்கிழார், அந்த அம்மாவுக்கு இனிமே தான் குழந்தை பிறக்க வேண்டி இருக்குங்கிறார். இனிமே தான் அவளுக்கு சந்தானம் இனிமே தான் விருத்தியாக போகிறது. அந்த நிலைமையில ஒரு பர்த்தா இந்த மாதிரி ஆனால்னா என்ன நிலைமையில இருக்கும் ஒரு ஸ்திரீகளுக்குன்னு அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அவர் அதை பார்த்துட்டு இருக்க என்னாச்சு இவருக்கு? இல்லாளன் இயல்பு வேறு ஆனமை கண்டு இரவெல்லாம் சொல்லாடாது இருந்தவர் பால் அணையாது துயிலாதாள். அவரோட பேசாம அவரோட கையை பிடிச்சிக்காம தூக்கமே வரல. இவளும் தூங்கலை அவளும் தூங்கலை, பார்த்துட்டே இருக்கார். பல்லார் முன் பிற்றையினால் இவருக்கு அடுத்த பரிசு உரைக்க நல்லார்கள் அவர் திறந்து நாடியே நயந்து உரைப்பார். காலம்புற வரைக்கும் விடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தாலாம். சிவபக்த விலாசில் ராத்திரி விடிகிற சமயத்திலே கூப்பிட்டான்ட்டார், ஊர்க்காரால் கூப்பிட்டான்ட்டார். ஏன்னா இந்த அம்மாவுக்கு தூக்கம் வருது. எத்தனை இந்த அம்மா தூங்காமல் இருப்பா. அதனால் அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலமே அத்தனை பேரையும் ஊரில் இருக்கக்கூடிய நல்லவா எல்லாரையும் கூப்பிட்டாலாம். நிறையா பேர் நல்லவா இருந்திருக்கான்னு தெரியுது அந்த காலத்தில் ஊரில். அதனால் அவள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ராத்திரி முழுக்க ஆயிடுத்து, என்ன ஆச்சுன்னு தெரியல, மாடு மேய்ச்சிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கார் இவர். நான் சாப்பாடு போட்டேன், சாப்பிட்டார். எல்லாரும் அதான் கேட்டா, சாப்பிட்டானா ராத்திரி வந்து? பெரியவாள்லாம் தானே கேட்பா. குழந்தை இனிமேல் தான் சந்ததி வரப்போகிறதுன்னு சொன்னால் அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அப்போ அவர் குழந்தை தான். குழந்தை சாப்பிட்டானா, வந்தானா, ராத்திரி ஒழுங்காக சாப்பிட்டானா? இல்லை அண்ணா தான் சாப்பிட்டார், எப்போதும் போல தான் சாப்பிட்டார், நானும் போட்டேன். ஏன்னா அதிருப்திரன் நஸ்யா அப்படின்னு சூத்திரம், ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரம். நித்தியபடி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் போட்டுண்டா தேவலையோ அப்படின்னு சந்தேகம் வரும்போது நிறுத்திடணுமா, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுவோ திருப்திரன் நஸ்யான்னு ஒரு சூத்திரம். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அந்த தமிழ் மாதம் நட்சத்திரம் கணக்கு அன்னைக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு வாங்கி பத்னி செய்ய சொல்லி போட்டு வாங்கி சாப்பிடணுன்ருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் தாராளமாக சாப்பிட்லாம். கல்யாணம் நாள் வெட்டிங் டே கொண்டாட சொல்லியிருக்கு அவசியமாக.
ஏததஹர் விஜானியாத்னார், இந்த நாளை மறந்துடாதே. எதஹர் பாரியா மாவகத்தே, எந்த நாளில் வந்து நீ வந்து ஒன்று பாரியாவை வந்து கையை பிடிச்சியோ எந்த ஆயுஷ்னு வந்தியோ அந்த நாளை மறக்காதே. மறக்கிற நாளா அது. பல பேருக்கு மறந்தா தேவலான் இருக்கு, பல பேருக்கு ஏன்டா நினைவு வருதுன்னு இருக்கு, பல பேருக்கு நினைவு வராதனாலேயே பிரச்சனை வருது. இன்னைக்கு வெட்டிங் டே கூட மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறா. அப்போது அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் அப்பயே சொல்லிட்டார், ஏததஹர் விஜானியா. அது வெட்டிங் டே மறக்காது பாருங்க, பெரிய நம்பிக்கை. பிறந்த நாள் மறந்துட்டாலும் வெட்டிங் டே மறக்காது. ஏன்னா மறுநாள் சாயுதபாகம் பண்ண சொல்லியிருக்கார். என்னைக்கு கல்யாண நட்சத்திரம் ஆச்சோ அந்த நட்சத்திரத்துக்கு மறுநாள் அக்னிக்கு சாலிபாகம் பண்ண சொல்லியிருக்கார். ஏன்னா அன்னைக்கு தானே அந்த அக்னி அழிச்சுன்னு வந்தார் இல்லையா. அவன் அந்த பாரியாளோட சேர்ந்து அந்த கல்யாண அக்னி அழிச்சுன்னு வந்தார் இல்லையா, ஆத்துக்கு கிரகபதினு சொல்லக்கூடிய ஆத்து தலைவனுக்கு. அதனால அவரும் குழந்தை இல்லையா, இவருக்கு மட்டும் பிடிச்சதை பண்ணி சாப்பிட்டா போருமா, அந்த குழந்தைய அழிச்சுன்னு வந்தோமே, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது. அதனால மறுநாளைக்கு அக்னிக்கு ஒரு சாலிபாகம் பண்ணி விவாக நட்சத்திர சாலிபாகம் பண்ணி அதுக்கு அக்னிக்கும் ஹோமம் பண்ண சொல்லியிருக்கார். அதனால கண்டிப்பாக இதை ஒரு கிரமமாக கர்மாவை வச்சதுனால கண்டிப்பாக மறக்கக்கூடாதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஒவ்வொரு நாள் பார்த்தோம் அப்படின்னாலும் நிறையா அந்த விஷயங்கள் நடக்கும்போது பெரியவா எல்லாரும் கூட இருந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட கிட்டக வந்து முதல்ல அவன் இயல்பு நிலையில் இருக்கானா அப்படிங்கிறத பார்ப்பான். அதனால நன்னா சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போதே எப்போதும் போல சாப்பிட்டாருன்னு அந்த அம்மா பதில் சொல்கிறா. ஏன்னா இந்த அதிருப்தி ரெண்டு சியாங்கிற சூத்திரத்தினால இன்னும் கொஞ்சம் வேணுமோல இருக்கும்போது நிறுத்திடணும் சாதாரண நாளில். அதனால எப்போதும் போல தான் சாப்பிட்டாரு. ஏன்னா நன்னா சாப்பிட்டாருன்னா என்ன மூக்கப்படிக்கு சாப்பிட்டாருன்னு அர்த்தமாயிடும். அதனால எப்போதும் போல சாப்பிட்டார். அவர் ஏதோ நார்மலாக சாப்பிட்டார். ராத்திரி காலமுறை நல்லா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ராத்திரி சாப்பிடும்போது மிதமா சதம் ஜப்துவா மிதம் புக்துவா கத்வா சதபதம் சனைஹி வாமஹஸ்தே சயானஸ்ய வித்யேதகம் பிரயோஜனம்னு 100 ஆவர்த்தி ஜபம், மிதமான சாப்பாடு, 100 அடி கால் எடுத்து வச்சு நடந்துட்டு இடது பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கு வைத்தியத்தினால என்ன பிரயோஜனம்னு சாஸ்திரம். அதனால கொஞ்சமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது. அதனால எப்போதும் போல் சாப்பிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போனான். ஊருக்காரா நல்லவா நிறையா பெரியவாள்லாம் இருக்காள். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய், அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்க அவர் ஒன்று பேசுகிறார், இவாளுக்கு பதில் வர மாட்டேங்கிறது. இவா மறுபடியும் பேசுகிறா. இந்த அம்மாவை வச்சுன்னு பேசுறதுக்கு அவளை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இந்த அம்மா கிட்ட வேற வரமாட்டேங்கிறா. ஏன்னா நம்ம அவன் ஸ்பிரிசன்னு கொஞ்சம் கடிஞ்சு பேசிவிட்டாரா. அதனால ஒரு பக்கம் கோபம் பயம், கிட்ட போனால் அடிச்சுட்டு வரோன்னு. அதனால ஓரமாகவே நிற்கிற அந்த அம்மா கிட்ட வரமாட்டேங்கிறா. அதனால கொஞ்சம் தனியாக ஆயிடுச்சுன்னு போய் அவரே, எப்பா என்னப்பா ஆச்சு சொல்லுப்பான்னா அவர் எந்த பதிலும் சொல்லலை. ஏன்னா சொன்னால் நம்புறதுக்கு ஆள் வேணும். முதல்ல ரொம்ப சிரமமான விஷயம். நினச்சிட்டார் தெரியாத்தனமாக வந்துட்டோமோ, ஒரு பசுமாடை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி இப்படி வாழ்நாள் முழுக்க மாட்டிப்பேன் நான் எதிர்பார்க்கலப்பா. இப்படி வந்து மாட்டின்ட்டேனே வாழ் நடுப்புறேன், இன்னும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறானுங்க இவனுங்களாம். ரொம்ப பார்த்தார். கொஞ்ச நாள் ஆச்சு. தன் நிலவு ஆர் சடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கற்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார். அவர்கிட்ட மேலே மேலே பேசினா இவர் தத்துவார்த்தமாக பேசிகிட்டே இருக்கிறத பார்த்தா அத்தனை பேரும் அங்கேருந்து வந்தா. அம்மா, அவனுக்கு வந்து எந்த விதமான கிரகங்களும் அவனை பாதிக்கலை, அவன் மாத்திரு கிரகத்தினாலாம் பாதிக்கலைப்பா. நோன்மத்தா, அவனுக்கு ஒன்றும் பைத்தியெல்லாம் பிடிக்கல, கவலைப்படாதே. நோன்மத்தோ நக்ரஹக்ரஸ்தா விரக்தோஸ்மீத்யபாஷதே அலங்க்யா தெய்வகதிரிதி உக்த்வா சர்வே கதா ஜனாஹ. அவர் சொன்னார், எப்பா எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கலப்பா. எவ்வளோ பெரிய விஷயம். எந்த பைத்தியமான எனக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு சொன்னால் யாராவது நம்புவாளா? ரொம்ப சிரமப்படுறார். நோன்மத்தா, எனக்கு பைத்தியெல்லாம் பிடிக்கல. ந கிரககிரஸ்தா, எந்த ஒரு கிரகபூத பிசாசங்களும் என்ன ஒன்றும் பிடிச்சுடலை. விரக்தோஸ்மி, எனக்கு வாழ்க்கையிலேருந்து விரக்தி வந்துடுத்தோ, நான் விரக்தனாக இருக்கேன், அவ்வளவுதான்னு திருமூலர் சொன்னார் அத்தனை பேர்கிட்டையும். அங்கேருந்து வந்து அவள் சொன்னான், அப்பா இனிமே உங்களுடைய குல தர்மத்துக்கு இவன் உதவ மாட்டான்னு பதில் சொன்னாலாம் பெரியவா எல்லாரும். என்ன ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் கவனிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. இவன் உண்மத்தனாயிட்டான் விரக்தனாயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா, அந்த இடத்துல தர்மாச்சரணம் போறது. இவாளுடைய குல தர்மம்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தர்மத்தை இவன் ஆசிரியிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவனாக ஆயிட்டார் அவர். ஏன்னா விரக்தி வந்துட்டு அவர் வீட்டில் போகிறார்.
கிளம்ப போகிறான்னு தீர்மானம் ஆகிடுது. அதனால் சொன்னாராம், அவன் இனிமே உங்களுடைய குலதர்மத்துக்கு உதவ மாட்டானவன், அவன் விரக்தன் ஆயிட்டான்னு அத்தனை பெரியவாளும் அவருடைய பேச்சிலேருந்து நன்னா புரிஞ்சுண்டு வாஸ்தவந்தான், அதனால தான் பெரியவா நல்லவான்னு இத்தனை விசேஷம் சொல்கிறார் சேகரார். அதனால் அவள் எல்லாரும் புரிஞ்சுண்டா, அவனுக்கு வாஸ்தவமாகவே விரக்தி வந்துடுத்தோ அவனுடைய பேச்சிலேருந்து நமக்கு தெரியறது. அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது சுந்தரரும் தான் தெரியலையே தவிர இவன் வாஸ்தவமாக விரக்தனால ஒரு ஆத்மாங்கிறத புரிஞ்சுட்டாவா. அதனால் அவனை விட்டுறது நல்லது. எல்லா சொந்தக்காரா எல்லாரும் பேசினாலும் அலங்கியா தெய்வகதி, அந்த தெய்வத்தினுடைய செயல் யாரால் தாண்டி போக முடியும், இவ்வளோதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொன்னியும் அழைச்சிட்டு சொந்தக்காரா எல்லாரும் ஆற்றுக்கு வந்து சேர்ந்தாலாம். ஒரு வழியாக எல்லாரும் ஆற்றுக்கு போயிட்டாலும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாலான்னு பார்த்துட்டார். இப்போ போய் நம்மளுடைய சரீரத்தை போய் தேடுவோன்னு இவர் கிளம்புறார். இவர் வச்சார் இல்லையா ஒரு இடத்துல நிகுஞ்சத்தில், அந்த கொடி கூட்டத்துக்கு நடுப்புற போய் பார்க்குறார், அங்கே சரீரத்தை காணும். இவரை வச்சுட்டு வந்து சரீரத்தை காணும். நம்மளாக இருந்தால் இதுக்கப்புறம் ஊரை கூட்டி உண்மையை சொல்லியிருப்போன்னே, நான் ஒரு சரீரம் வச்சுருந்தேன் அது காணா போச்சே தேடி கொடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் உண்மையான யோகியாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடினார். என்ன நடந்தது பார்த்தார், இருந்த இடத்துலேருந்து அந்த சரீரம் மறைஞ்சு போச்சுங்கிறத ஞான திருஷ்டியால் பார்க்குறார் அவர். அது யாரும் எடுத்துன்னு போல, எந்த மிருகமும் எடுத்துன்னு போல, எந்த மனுஷனும் அதை எடுத்துன்னு போலேன்னு புரிஞ்சுட்டு இருந்த இடத்துல காணா போயிடுதுங்கிறத பார்க்குறார். சுவாமி சித்தம்னு மனசில் நினச்சிட்டாராம். இதை நம்மளால் மாற்ற முடியாது. இது யாருடைய கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கற்பிக்க என் நிறைந்த உணர்வு உடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார். ஈசனுடைய அருள் இது அப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னால், மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப, இந்த திருமூலனுடைய சரீரத்தில் இருந்துட்டு நான் தமிழ் பேசணுங்கிறதுக்காக வேண்டி ஈசன் அருள் செஞ்சிருக்காருன்னு தீர்மானம் பண்ணிக்கிறார் அவர். அவர் அதே சுந்தரருங்கிற யோகியாக இருந்து இதே திருமந்திரத்தை எழுதியிருந்தார்னா வாஸ்தவமாக சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாரோ என்னவோ, இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே தான் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கார், கைலாசத்தில் இருந்திருக்கார், அங்கேருந்து கீழே வந்திருக்கார். அதனால ஸ்பெசிஃபிக்காக சேர்க்கிறார், அழுத்தி சொல்லிட்டு போகிறார், தமிழ் வகுப்ப கண்ணிங்கிறார். தமிழில் இந்த திருமந்திரம் வரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுருந்ததுனால இந்த திருமூலனுடைய சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தமிழ் பேசணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, அகஸ்தியரை பார்க்கணும்னு கிளம்பினார் இல்லையா, அகஸ்தியரை எப்போ பார்க்கணும்னு பரமேஸ்வரனை காட்டிலும் அகஸ்தியரை இவர் மதிச்சாரோ அப்பயே தமிழ்த்தாய் இவர்கிட்ட வந்துட்டாலாம். நீ என்னம்மா என்னுடைய குழந்தையான அகஸ்தியரை நீ எப்போ மதிச்சியோ, அகஸ்தியர் இல்லாமல் போனால் இன்றைக்கி தமிழ் இல்லை அடித்து சொல்லலாம். ஏன்னா அகஸ்தியர் தான் முதல்ல இலக்கணம் எழுதினது. அவருடைய சிஷ்யராகிய தொல்காப்பியர் அதுக்கப்புறம் தான் இலக்கணம் எழுதினார். அகஸ்தியருடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய இலக்கியம் அழிஞ்சாலும் பரவாயில்லை, உன்னுடைய இலக்கியம் அழியக்கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணதுனால இன்னி வரைக்கும் நம்ம தொல்காப்பியம் சொல்லிட்டு இருக்கோம். அவன் இன்னைக்கு தமிழ் இருக்குன்னா அதுக்கு அகஸ்தியர் தான் காரணம். அப்போ அகஸ்தியரை பார்க்கணும்னு கிளம்பினோடனே தமிழ்த்தா என்ன பண்ணலாம், நான் உங்ககிட்ட வரேன்டா, ஏன்டா, ஏன்னா தமிழுக்கும் அகஸ்தியருக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாதான். அகஸ்தியர்னா தமிழ், தமிழ்னா அகஸ்தியர். அதனால அகஸ்தியரை பார்க்க போனவருக்கு தமிழ் கையில் கிடச்சுடுத்துன்னார். அந்த தமிழ்னால இவர் மேலே எழுத போறாராம். அங்கேயே என்ன பண்ணார், நேராக கிளம்பினார். சுற்றிய அக்குலத்து உள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடர்வு இன்மை முற்றவே மொழிந்தருள் அவர் மீண்டும் போனதன்பின் பெற்றம் மீது உயர்த்தவர்த்தால் சிந்தித்து பெருகு ஆர்வச் செற்றம் முதல் கடிந்தவர்தாம் ஆவடுதன் துறையை சேர்ந்தார். அந்த ஆச்சமூர்லேருந்து இவர் கிளம்புறார். கிளம்பினோடனே சில பேர் பின்னாடியே போனாலாம். இந்த சொந்தக்காரா எல்லாரும் எங்கே தான் போகிறான்னு பார்ப்போமே அப்படின்னுட்டு அங்கேயே திரும்பி தான், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு மறுபடியும் சொன்னாராம். சரி, இவன் நிஜமாவே விரக்தன் ஆயிட்டான் போல் இருக்குன்னு அதுக்கப்புறம் விட்டுட்டு போனாலாம். ஏன்னா எங்கே போகிறான்னு தெரிஞ்சுட்டா 10 நாளுக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டே இருப்பா, இவன் என்ன பண்ணுறான், இன்னும் ஆற்றுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கானா. ஆற்றுலேருந்து கிளம்புறோன்னு தீர்மானம் பண்ணிட்டோன்னு சொன்னால் பணத்தையும் செல்லியும் வச்சுட்டு கிளம்பிடணும். இந்த 2 நம்ம கிட்ட இருந்தாலும் ஆபத்து, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா நம்மளை. எப்போ அது கிளம்புறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா இந்த 2 மேலே இருக்கிற பற்று சுத்தமாக போயிடணும். பணத்து மேலே இருக்கக்கூடாது, பாசத்தை அறுத்துடணும் மொத்தமாக. நம்ம திரும்பி வரணுங்கிற எண்ணம் வராதுன்னா கிளம்புறதுல அர்த்தம் இருக்குது, இல்லைன்னா ஆற்றுலேயே உட்காந்துலாம் பேசாமல். நிர்வபனா கிரகாத்வா ஜனவர்தன் சொல்கிறார், அப்பா வீட்டை விட்டு கிளம்பினதுனால ஞானம் வந்துராது.
வீட்டை விட்டு கிளம்புறது ஞானம் கிடையாது. ஞானம் வந்ததுன்னா வீடு இருக்குன்னே தெரியாது, அப்புறம் நீ வீட்டை விட்டு கிளம்புறது. எனக்கு ஒரு வீடு இருக்குன்ற ஞானமே, ஞாபகமே இல்லாமல் இருக்கிறது தான் ஞானம். அது கை கூடிடுதுன்னா அப்புறம் எங்கே அந்த வீடு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து கிளம்பி போகிறது முடியாது. அப்போ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் என்ன நேராக திரும்பினார். நீங்கள் என்னை யாரும் பின்தொடர வேண்டாம், நிஜமாகவே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. வாஸ்தவமாகவே நீங்கள் சரீரம் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தேனாலும் கூப்பிட்டு காமிச்சிருப்பேன், அதுவும் இப்போ கையில் கிடையாது. அதனால் வாஸ்தவமாகவே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது ஐயா, போயிட்டு வாங்க ஐயான்னு எல்லாரும் கிளம்பி போனால் அதுக்கப்புறமா மறுபடியும் திருவாவடுதுறைக்கு வந்து சேர்றார். வந்து பரமேஸ்வரன் அப்படி சுற்றி வந்து பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிறார். அப்படி சிவயோகம்னு சொல்லக்கூடியதான அந்த யோகத்தில் பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறார். அப்பா, இந்த சரீரத்தினால நான் இந்த திருமந்திரம் சொல்லணும்னு நீ ஆக்ஞாபிச்சிருக்கியானா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்காரார். 3000 சொச்ச வருஷம் சாத்தியமான விஷயமே கிடையாது. அவர் சரீரம் மறைஞ்சி போச்சுன்னே, அந்த சரீரத்துக்கு பாக்கியம் இல்லை. 3000 சொச்ச வருஷம் இருக்கிறதுக்கு அந்த கைலாசத்துக்கு போயிட்டு வந்த சரீரத்துக்கு பாக்கியம் இல்லை. ஒரு அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்த இந்த சரீரத்துக்கு பாக்கியம் வந்துடுத்து. 3000 வருஷம் இருக்கிறதுக்கு, நடமாடுறதுக்கு, ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு இல்லாட்டி கூட அது ஒரே இடத்துல தான் உட்காந்துது 3000 வருஷம். அது எழுந்துக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த பாட்டு அந்த சரீரத்து மூலமாக தானே வந்தது. அதனால அவரை சுந்தர யோகி நாயனார்னு சொல்லாமல் திருமூல நாயனார்னே குறிப்பிடுறார் சுந்தர சுவாமிகள். அதனால் திருமூலர் தான்ப்பா அவர். இந்த சரீரம் இந்த ஆத்மா ரெண்டும் வேற வேறேங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இதை விட உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு தகுதியே கிடையாது இல்லையா? ஏப்பா சரீரம் வேற ஆத்மா வேறேன்னு ஒரே சரீரத்தோட ஒரே ஆத்மாவோட பிறந்தவன் சொன்னாலும் அது தப்பா பொய்யா போயிடும். ஏப்பா நீ அப்படித்தானப்பா பிறந்த, நீ அப்படித்தானே இருக்கேன்னு. இவர் வாசவமா சொல்றார், அப்பா என்னுடைய சரீரம் வேற, இந்த ஆத்மா வேற, வேற ஒரு சரீரத்திலேருந்து வந்த ஆத்மாவோட இந்த சரீரத்தில் உட்காந்து சொல்றேன், சரீரமும் ஆத்மாவும் வேற, பரமேஸ்வரன் தான் சத்தியம்னா இப்பதான் நம்புற மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு. அதனால சுந்தரமூர்த்தியா சொல்லும் போது அந்த திருமூலருக்கும் நான் அடியனாக இருக்கேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தியா சொல்றார். அதுலேருந்து திருமூல நாயனாராக அவரை நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு வஸ்துன்னு ஆரம்பிக்கிறார் அவர். அது ஒன்றுதான்பா அந்த வஸ்து. திருமந்திரம் ஆரம்பிக்கும் போதே ஒன்றுதான். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 10ஆம் திருமுறை 12 திருமுறைகளில் 10வது திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது, கலப்பே கிடையாது, ஃபுல்லாக அவரது மாத்திரம்தான். 10வதுக்கு ஒரு பெரிய ஒரு குணம் உண்டு. ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தா கூட தசமஸ்கந்தம் தான் சொல்ல வந்ததை சொல்லும். அதுலேயும் 12 ஸ்கந்தம், இதுலேயும் 12 திருமுறைகள். அதனால் இந்த 10வது சொல்ல வந்ததை சொல்லும், அதைத்தான் 10ஆவதாக வைக்கணும். அதனால தான் 12 திருமுறையை வகுக்கும் போது என்னதான் ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தியார் பாடியிருந்தாலும் கூட, மணிவாசகரே சொல்லியிருந்தாலும் கூட திருமந்திரம் தான் ஞானோபதேசம் பண்ணுறது, வாஸ்தவமாக உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுங்கிறது திருமந்திரம். அதனால அதை 10ஆவதாக வச்சார். சேர்க்கும் போது 12 திருமுறைகள் வகுக்கும் போது அதை 10ஆவதாக வச்சார். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இவர் பல இடங்களில் பார்த்தோன்னு சொன்னால் சிவசக்தி சிவசக்தியும்பார் திருமந்திரத்தில் திருமூலர். ஏன்னா அவர் தான் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த சக்தி இல்லைன்னா இந்த சிவனும் ஆடமாட்டாண்டார். சொல்ல வந்தது தேவாரம் சொல்ல வந்தது என்னன்னா, பராசக்தி தான் உண்மையான சக்தின்னு தான் சொல்ல வந்துதான். ஆனால் அது அந்த பராசக்தியோட கூடிய சிவபெருமான்னு பாடிட்டு போயிட்டா. மணிவாசகர் மட்டும் திருவம்பாவையில் மட்டும் ஒரே ஒரு பாட்டு அம்பாளுக்குன்னு கொடுத்தார், வேற எங்கேயுமே கிடையாது. அம்பாளுக்குன்னு ஒரு பாட்டு இது வேற எந்த இடத்துலையுமே கிடையாது. நம்ம 12 திருமுறையில் பார்த்தோன்னு சொன்னால் 10ஆம் திருமுறை ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு சிவசக்தி ரூபமாக 2ஆனவன் அவன் அப்படின்னு சொல்லி இந்த சிவசக்தி ரூபம் தான் பிரதானமான ரூபம் அப்படிங்கிறத அவர் நமக்கு புரிய வச்சு, இந்த சரீரம் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை, இந்த லோகம் நிரந்தரம் இல்லை, எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு வேதத்தினுடைய பெருமை, வேதத்தில் எதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னு லோகத்தில் இருக்கோ அத்தனையும் இருக்கான். வேதம் கண்டிப்பாக சொல்லத்தக்கதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார் திருமூலர். ஆகம சிறப்பு பேசியிருக்கார். தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக திருவாசகம் திருமந்திரம் அவசியம் தேவை. தமிழில் நீங்கள் என்னன்னு சொன்னால் இந்த 2 எண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. அதில் வேதத்தை பற்றி பேசியிருக்கார். என்ன பண்ண போகிறோம்? அதில் ஆகமத்தை பற்றி பேசியிருக்கார், அதில் பூணலை பற்றி பேசியிருக்கார், குடுமியை பற்றி பேசியிருக்கார். மறந்துடக்கூடாது நம்ம. அவசியமாக பூணல் ஞானத்தினுடைய ஸ்வரூபங்கிறார் திருமூலர். அது என்ன விஷயத்தை சொல்ல வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்தணர் பார்ப்பான், இந்த வார்த்தையெல்லாம் திருமூலர் உபயோகப்படுத்தியிருக்கார் திருமந்திரத்தில்.
அந்தனர் சிறப்பு பேசுறார். எப்படி இருக்கணும் அந்தரன்னா? எந்த விஷயத்து மேலேயும் பற்று இல்லாம. குடுமையை பற்றி பேசினாரா? சிக்க அவசியம், எல்லாருக்கும் உண்டு சிக்க. ஸ்திரீகளுக்கும் உண்டு, புருஷாளுக்கும் உண்டு, எல்லா வர்ணத்தாருக்கும் உண்டு, எல்லா ஆசிரமத்தாருக்கும் உண்டு. அவன் யஜ்ஞோபவீதத்தை பற்றி பேசியிருக்கார். மேலே 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறவான்னு குறிப்பிடுறார் அவர் திருமூலர். அதை தவிர அதுலேயே பார்த்தோன்னா அக்னி காரியம் பண்ணியிருந்தவான்னு பிராமணால குறிப்பிடுறார். அது மட்டும் அதோட விட்டுடாம தனியாக வேறு அக்னிகாரிய சிறப்புன்னு எழுதுறார். தனியாக அக்னிகாரியம் ஏன் பண்ணணும்? இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அக்னிகாரியம்தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் திருமந்திரத்தில். என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே எங்கே போய் நம்ம ஆதாரம்? முதல்ல எல்லாத்தையும் நம்ம வாசிக்கணும். திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அதை எடுத்து திறந்து பார்த்தோன்னு சொன்னால் புரியறது பெரிய கஷ்டம், அது வேறு விஷயம். அதை படித்தவங்க முதல் 4மே ஒரே மாதிரியே எழுதி வச்சிருப்பார். அந்த 4க்கு முதல்ல அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். மேக்சிமம் எல்லா பாட்டிலும் முக்காவாசி பாட்டில் முதல் 4 வரியாக இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் 12 எழுத்து திருமந்திரத்தில். அந்த 12 எழுத்துல முதல்ல பார்த்தோன்னா 4 வரியிலையுமே முதல் பதம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அந்த நான் ஒரு சில நேரத்தில் ஒரே பதமாகவே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிறது கூட ஒரே பதமாகவே இருக்கும். அந்த பதத்துக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே நாழி ஆகிடும். அதனால் புரிஞ்சுட்டோன்னு சொன்னால் அது ஒரு அமிர்தமயமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு தெளிவை கொடுத்து, அப்பா இந்த சரீரம் நான் இல்லை, பரமேஸ்வரன் தான் நான், அந்த உண்மையான அத்வைதத்தை நமக்குள்ளே திணிக்காமல் ஒரு காலம் அது போகாது. நமக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம அடம் பண்ணாலும் நீ அத்வைதம் தான் நமக்கு உள்ளே திணிச்சிட்டு போயிடுவார் திருவந்திரத்தில். அந்த மாதிரி ஒரு பெரிய கிரந்தத்தை வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு 3047 பாட்டு. சில கிரந்தங்களில் ஒரே பாட்டு திரும்பி வந்திருக்கு, அதனால கணக்குகள்லாம் வித்தியாசப்படுறது. 3047ங்கிறது பொதுவாக நிறையா பேர் ஒத்துண்டதான ஒரு கணக்கு. அதனால் 3047 வருஷம் அந்த திருவாவடுதுறையில் மரத்தடியில் உட்காந்துட்டு 1 வருஷ காலம் தபஸு, ஒரு தடவை கண்ணு முழிச்சுண்டு ஒரே ஒரு பாட்டு, 12 எழுத்து கொண்ட 4 வரி உள்ள ஒரே ஒரு பாட்டு. மறுபடியும் 1 வருஷ காலம் அதே இடத்துல யோக சமாதி, அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு பாட்டு. இப்படியாக 3047 பாட்டு எழுதி அந்த திருமூலர்னு சொல்லக்கூடியதான அந்த மகான் முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி மன்னிய 3000 ஆண்டு இப்புய்மேல் மகிழ்ந்திருந்து 3047 வருஷம் ஒருத்தன் வாழறான்னு சொன்னா எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? இவர் சொன்னார் மகிழ்ந்திருந்துன்னார். 3047 வயசு நம்ம இருப்போம்னு நினைக்கும் போதே பயமா இருக்கும். என்ன பண்ணுவோம் தெரியல, நடக்க முடியுமா, ஓட முடியுமா, ஆட முடியுமா, சாப்பாடு ஒழுங்காக போகுமா, உடம்பு ஒத்துக்குமா, எவ்வளோ சந்தேகம் வரும். மகிழ்ந்து இருந்துங்கிறார். அந்த மகிழ்ச்சி எப்போ வரும்னா சரீரம் நான் இல்லேன்னு எப்போ ஒருத்தன் உணர்றானோ அப்போதான் அந்த மகிழ்ச்சி வரும். அந்த ஆனந்தத்தை அடைஞ்சவர்னு இவர் சொல்றார். மகிழ்ந்து இருந்து இப்பூமிமேல் எங்கேயோ வானத்தில் ஆகாசத்தை சஞ்சாரம் பண்ணியிருந்தார், 3000 வருஷம் ஆகலை. இதே நம்ம பூமியில் இப்போ போனால் பார்த்துடுறா மாதிரி திருவாவடுதுறைங்கிற இதே ஊரில் ஒருத்தர் 3047 வருஷம் கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய சரீரம் இல்லாமல் வேற ஒருத்தருடைய சரீரத்தில் வாழ்ந்திருக்கார். எப்பேற்பட்ட ஒரு தர்மம், எப்பேற்பட்ட ஒரு சாதனை கண்டுபிடிக்க முடியுமா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இருக்கா நமக்கெல்லாம்? அப்பேற்பட்ட சொத்தை வச்சுட்டு இருக்கிற தமிழகம் நம்மளுடைய தமிழகம், மறந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஞான மார்க்கத்துக்கு வழிகாட்டியா வெளிச்சமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த பெரிய விஷயத்தை வச்சுட்டு அதனால இப்பூமியில் மகிழ்ந்து இருந்து சென்னி மதி அணிந்தார்த்தம் திரு அருளால் திரு கைலை தன்னில் அணைந்து ஒரு காலும் பிரியாமை தாளடைந்தார். அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த சரீரத்திலேருந்து கிளம்பி அந்த கைலாசத்தில் சென்னி மதி அணிந்தார்னார். அந்த சின்ன வளர்ந்துட்டு இருக்கக்கூடியதான அந்த பெரிய சந்திரனை தலையில் சூடின்னு இருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரங்கிட்ட போய் ஒரு காலும் பிரியாமைனார். ஒரு நேரமும் பிரியவே மாட்டோம். அத்வைதம்னு சொல்லியாச்சுன்னா அவனும் நாமளும் ஒன்றுன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி பிரிக்க முடியும்? 2 வஸ்துன்னு இருந்தால் தானே பிரிக்க முடியும். அதனால் ஒரு காலம் பிரியாமை தாள் அடைந்தார். எப்போதுமே பிரியாமல் இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரனுடைய அந்த பாதகமலத்தை போய் அடைந்தார் அப்படின்னு திருமூல நாயனாருடைய சரித்திரம். அப்பேற்பட்ட அந்த திருமூலரை நினைக்கணும். அவருடைய திருமந்திரத்தை அவசியம் எல்லாரும் படிக்கணும்.
குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக சொல்லி தரணும். இந்த மூணுத்தையும் பண்ணோம்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழனாக இருக்கோங்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சோம்னு ஒரு இது இருக்கும். அதனால் அவசியமாக திருமூலரை பற்றியும் திருமந்திரத்தை பற்றியும் இன்றைக்கி பேசியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நிலையை அந்த திருமூலருடைய ஆசீர்வாதத்தினாலையும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் அத்தனை பேருக்கும் அந்த அத்வைதம் சத்தியங்கிற நிலைமை தோன்றி அந்த பிரியாத குழந்தைய காட்டிலும் நல்லவன்னார் பரமேஸ்வரனை திருமந்திரத்தில் சொல்லும்போது. குழந்தை உள்ளம்னா எவ்வளோ பியூரான உள்ளமாக இருக்கும், அதை காட்டிலும் ரொம்ப சிறந்ததான உள்ளம் கொண்டவன் பரமேஸ்வரனார். அந்த உள்ளத்தை நம்ம எல்லாருக்கும் மனசில் புரியும்படியாக அனுகிரகம் பண்ணி அந்த பரமேஸ்வரன் நம்ம கூடயே எப்போதும் பிரியாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றனுள் நான் உணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்திட்டேயே. நம பார்வதி பதயே.